நீதான் என்ன காப்பாத்தணும். 5 மணிக்கு அலாரம் வச்சா 5:20 அடிக்குது. நான் எப்படிதான் படிச்சு முடிக்க போறேனோ. Under the greenwood tree, who loved to lie with me and tune his merry note unto sweet bird's throat. Under the greenwood tree. Under the sweet bird's throat, under the greenwood tree, mother ought to lie with me. Hey mother, என்னம்மா சீக்கிரமா போய் டிப்போல பால் வாங்கிட்டு வரேன். under the greenwood. டேய் சீக்கிரமா போடா. அம்மா நான் பரீட்சைக்கு படிக்கிறதா இல்ல பால் டிப்போக்கு போறதா? இன்னும் அண்டர் தி greenwood treeலயே நிக்கிறேன். மேல என்னால நகர முடியல. அதனால பால் டிப்போக்கு என்னால நகர முடியாது. இப்படி சொன்னா எப்படிடா? உங்க அப்பா கேம்ப் போகணும். அவர் கார் போட்டு தர வேண்டாம். போடா ராஜா. அம்மா நான் பால் வாங்க போனா பரீட்சை எழுதி பாஸ் பண்ண மாதிரிதான். அத கொண்டு போய் அங்க படி. பொறுத்தே விட மாட்டியா என்ன நீ? இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர் கோயிண்டா குடு. ஏண்டா தலிச்சுக்கிறேன் போடா. கம் ஹியர் கம் ஹியர் கம் ஹியர். I shall see no enemy but bitter and brother. Come hither, come hither, come hither. Baby, baby, come on, get up. எழுந்துரை சே. ஓ பேபி. ரீட்டா என்ன எவ்வளவு சீக்கிரம் எழுப்புற? சீக்கிரமா? இப்ப மணி 6 ஆச்சு. 6 o'clock. ரீட்டா என்ன 5 மணிக்கு எழுப்பணும் கிட்ட சொன்னேனா இல்லையா? இவ்வளவு லேட்டா எழுப்புனா நான் எப்ப படிக்கிறது, எப்படி எக்ஸாம் எழுதுறது? நோ 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 மை டியர் மஞ்சு, 5 மணிக்கு எழுந்து நீ கண்முழிச்சு படிச்சா உன் முகத்துல சுருக்கம் விழுந்துராது. வாட் டாடி, நான் படிக்க வேண்டாமா பாஸ் பண்ண வேண்டாமா? படிக்கிற நேரத்துல நீ படிச்சா போதும். பாஸ் பண்றதை எங்கிட்ட விட்டுடு. பைதிவே மணி 6 ஆச்சு இல்ல, நாம ஹார்ஸ் ரைடிங் போக வேண்டாமா? பரீட்சை சமயத்துல ஹார்ஸ் ரைடிங்கா? பரீட்சை வருதுங்கிறதுக்காக நம்ம பழக்கத்தை விட்டுற முடியுமா என்ன? கமான் கமான் கமான். The green tree pull out the line to என்னடா கூச்சம் என்கிட்ட? என்ன கூச்சமா? ஏதோ ஒரு கூச்சம். நீ போமா, டிஸ்டர்ப் பண்ணாத. நல்ல புள்ள. The sweet day so calm, so bright, the battle of the earth and sky. தொட்டுக்கிறதுக்கு என்ன வச்சிருக்க? புளியங்க தொகையில் இருக்கு. இது கொண்டு வர. 20 ரூபாய் போட்டு என் பிராண வாங்கு.
போய் பச்சை மிளகா கொண்டா போதும் போமா. ஏன் அப்படி கோவப்படுற? பா பா பா. மஞ்சு, சாப்பிடறப்ப கூட படிப்பு பரீட்சை. சரி சரி, இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் சாப்பிடுறியா? நோ நோ, எக்ஸாம். ஐயோ 9:40 போச்சே. என்னம்மா அது? தயிர் விபூதிடா. சீக்கிரமே நேரம் போச்சு. என்ன அவசரமா பாத்துக்கடா. மது ஓடிக்கிட்டு இருக்கா, அவன் பக்கத்துல போய் கார் நிறுத்து. மது நில்லு. ஏன்டா இப்படி மூச்சு இறக்க ஓடிக்கிட்டு இருக்க? என்ன செய்யறது மஞ்சு, பரீட்சைக்கு நேரமாச்சு. 10 மணிக்குள்ள ஹால்ல இல்லன்னா அப்புறம் என்ன பரீட்சை எழுத விட மாட்டாங்க. சரி, நான் முதல்ல உன்னை இறக்கிட்டு நான் அப்புறம் போறேன். கமான் கமான், உட்காரு. டிரைவர், நீ போப்பா. மஞ்சு, உனக்கு இன்னைக்கு பரீட்சையா? ஆமா, எனக்கு இன்னைக்கு இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர். உனக்கு? எனக்கும் தான். Under the So we green must tree, be ready who to love must live and with become me and to transferable and live love our with me, country heart more to and sweet then road. Come hither, come hither, come hither, and shall snow in with the winter and rough weather. Under the green wood tree, who Well, love to live with me country and to with the live dress with me, cannot heart to turn sweet a hold one lag and road. tell us to Come play hither, in the come hither, hands come and hither. Under the green wood tree, who love to live with me and to live with me, not the sweet bird throat. Tree who love to live In with your me and last to live letter, with you not asked the me sweet to bird throat. describe the going. Under the green wood tree, who love to live with me Now and that to is live a with very me, big not the subject, sweet but bird. மது, நீ இவ்வளவு சத்தம் போட்டு படிச்சா நான் படிக்கிறது எனக்கு உண்மை புரிய மாட்டேங்குது. நீ கூட தான் பலமா படிக்கிற, எனக்கு மட்டும் எப்படி புரியுமா? சரி, நான் மனசுக்குள்ளேயே படிக்கிறேன், நீயும் அதே மாதிரி படி. இல்ல மஞ்சு, வாய் விட்டு நல்லா உறக்க படிச்சாதான் என் மண்டையில ஏறும். சரி சரி, படி. Life is like a vast sea, man like a vessel sailing on its tempestuous bosom. Our prudence it sails, but our sciences surveys ever. The good and bad fortune, the favorable contrary wise. பரீட்சை முடிந்தது, பரீட்சை முடிந்தது, பரீட்சை முடிந்தது, பரீட்சை முடிந்தது, பரீட்சை முடிந்தது, பரீட்சை முடிந்தது, பரீட்சை முடிந்தது. ஹாய் மது. மஞ்சு, பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சு. 2 மாசம் லீவ். எனக்கு கூட பரீட்சை முடிஞ்சு போச்சு மது. இப்ப நீ வீட்டுக்கு தானே போற? ஆமா. வா, கார்ல இருக்க. ஏய் மது, இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நீ எந்த ஹில் ஸ்டேஷன் போற? ஹில் ஸ்டேஷனா? ஆமா, ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி. மஞ்சு, நாங்க ஏழைங்க, அத பத்திலாம் நினைக்க முடியுமா? ஆமா, நீ எங்க போற? போன வருஷம் டார்ஜிலிங் போயிருந்தோம், இந்த வருஷம் முசோரி, சிம்லா இப்படி எங்காவது போகலான்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஏய், என்னடா சாப்பிடுற? வேர்க்கடலை. குடுறா. பாப்பா, வேர்க்கடலை சாப்பிட்டா அப்பாவுக்கு கோவம் வரும் தெரியுமா? அப்பாவுக்கு தெரிஞ்சாதானே? நான் சொல்லிடுவேனே. சி, ஆனால் நீ ரொம்ப மோசம். டிரைவர், நீ காஃபி டீ ஏதாவது சாப்பிடணும்னா இந்த வச்சுக்கோ. ஏன் டிரைவர், நான் வேர்க்கடலை சாப்பிட்டா அப்பா கிட்ட சொல்லுவியா? நான் ஏன் சொல்றேன்? பரவாயில்லையே மஞ்சு, லஞ்சம் கொடுத்தே காரியத்தை சாதிச்சிட்டியே. சும்மா இருடா. மது, நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு எங்க வீட்டுக்கு டீ சாப்பிட வரியா? எனக்கு காஃபி தானே பிடிக்கும். சரி, காஃபியே தர வரியா? ஓஎஸ். ஆமா, அப்பா ஆபீஸ்ல வந்துட்டாரா? இல்லையம்மா, ரீட்டா கரை இருக்கு.
சலனம் குழப்பம் எல்லாம் சலனம் எல்லாம் பரம்பரை பழக்கம் பெரிய மனிதர்கள் சிறிய நினைப்பினில் விழுந்து விடுவதென்றால் சிறிய குழந்தைகள் பெரிய நினைப்பினில் வளர்ந்து வருவதுண்டு பெரிய மனிதர்கள் சிறிய நினைப்பினில் விழுந்து விடுவதென்றால் சிறிய குழந்தைகள் பெரிய நினைப்பினில் வளர்ந்து வருவதுண்டு ஜபலம் சலனம் மயக்கம் குழப்பம் விதைதானே செடியாகும் வேறென்ன ஆகும் நிலம் போல நீர் போட நிறம் மாறிப் போகும் விதைதானே செடியாகும் வேறென்ன போல நீர் போட நிறம் மாறிப் போகும் ராகங்கள் வேதங்கள் ஆனந்தமாகுமோ பாடல்கள் ஆனந்தமாகுமோ ஆடும் தொட்டில் ஆடும் போது குழந்தை நடப்பதில்லை அன்னை தந்தை நடையை பார்த்து நடக்க மறப்பதில்லை சபலம் சலனம் மயக்கம் குழப்பம் கண்ணாடி தவறானால் முகம் மாறிப் போகும் கண் பார்வை தவறானால் மனம் மாறிப் போகும் கண்ணாடி தவறானால் முகம் மாறிப் போகும் கண் பார்வை தவறானால் மனம் மாறிப் போகும் பாத்திரம் நஞ்சன ஆனால் பாலும் பாத்திரம் நஞ்சன ஆனால் பாலும் நஞ்சனாகுமே இந்த வயதில் விழுந்த எண்ணம் என்றும் மறப்பதில்லை தன்னை உணரும் காலம் வரையில் எதுவும் புரிவதில்லை சபலம் சலனம் எல்லாம் பரம்பரை பழகும் சலனம் மயக்கம் குழப்பம் ஹலோ மை சைல்ட். ஆமா, என் ரூம்ல வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டாடி வர் மை ஸ்வீட் டாடி ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களே பேச்ச மாத்தாத. என் ரூம்ல வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நான் உன்னை கேட்டேன். ஒண்ணு இல்ல டாடி பொழுது போகல அதனால நோ 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 நோ. பொழுதை யாரும் வீணாக்க கூடாது. எல்லாரும் நேரத்தை உபயோகப்படுத்த முயற்சிக்கணும். டைம் இஸ் கோல்ட். ஆமா, என் ரூமுக்குள்ள நீ வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? 2 நிமிஷம் அவ்வளவு கூட இல்ல ஒன்லி 1 மினிட் டாடி 1 minute. That means 60 seconds. அவ்வளவு நேரம் இந்த ரூம்ல நீ இருந்திருக்க. ஆமா, இங்க நீ என்னென்ன பார்த்த? பெட் லைட் சோறு தர தட்ஸ் ஆல் ஆஹா, குட் கேர்ள். மை டியர் மஞ்சு, அடல்ட் ரூமுக்குள்ள குழந்தைங்க வரக்கூடாது. சாரி டாடி இனிமே உங்க ரூம் வாசல்ல அடல்ட் ஓன்லின்னு ஒரு போர்டு வச்சிடுங்க குட் ஐடியா. ஆமா, மணி என்னாச்சு? 7:15 நீ ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுற டைம் Thank you டாடி
மஞ்சு டார்லிங், நேத்து நான் ஏதோ குழப்பத்துல இருந்தேன். அதனாலதான் நீ எப்படி பரீட்சை இருக்கேன்னு கூட எனக்கு உங்ககிட்ட கேட்க தோணுது. நான் கூட அப்படிதான் இருந்தேன் டாடி. அதனால்தான் என் பரீட்சை பத்தி உங்ககிட்ட ஒண்ணும் சொல்ல தோணல. உனக்கு கூட குழப்பமா? ஜஸ்ட் லைக் தட். மஞ்சு, நீ பரீட்சை நல்லா எழுதிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் கூட அப்படிதான் நினைக்கிறேன் டாடி. ஏன் மஞ்சு, இந்த சம்மருக்கு நாம டார்ஜிலிங் போலாமா இல்ல சிம்லா போலாமா? டைனிங்டால் போல ரொம்ப அழகான இடம். ரீட்டா, எனக்கு நைனிடால் பிடிக்காது. நாங்க வரமாட்டேன். உனக்கு பிடிச்ச நீ போ. வேணும்னா துணைக்கு அப்பாவும் கூட்டிட்டு போ. எக்ஸ்கியூஸ் மீ டாடி, பியானோ டியூட்டர் வந்துட்டாங்க. Something wrong with her. No. Something wrong with us. Good morning, miss. Good morning, girlie. இன்னைக்கு புது லெசன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன் மிஸ், புது லெசன் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணல? ஏ உடம்பு சரியில்லையா? ஆமா, ஆனா எனக்கு இல்ல, உங்களுக்கு. எனக்கு? ஆமா, உங்களுக்கு ஒரே தலைவலி. No. I am all right. No, you are not all right. இப்போ நான் சொல்றது நீங்க கேட்கணும். சொல்லு. மிஸ், இப்போ உங்களுக்கு ஒரே தலைவலி மயக்கம். அதனால தான் பியானோ கிளாஸ் நடத்த முடியல. மஞ்சு. அப்பா கேட்டா நீங்க அப்படிதான் சொல்லணும். நான் அப்படிதான் சொல்ல போறேன். No. எஸ். இதோ பாருங்க. 10 rupees. உங்களுக்கு தான். எனக்கா? லஞ்சம் வாங்கிங்க. அப்பா வர. டேக் இட். Good morning, miss. How are you? Not her. Is it? ஆமா டாடி, மிஸ்ஸுக்கு தலைவலியா? டான் அடிக்குதா? மயக்கமா? குர்ரு சுத்துதா? நிஜமாவா? 100க்கு 100 நிஜம் டாடி. மிஸ் பொய்யே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணுமா? கொடுத்துடுங்க டாடி. ஆல் ரைட். உடம்பு சரியில்லைன்னா எதுக்கா பாடம் சொல்லி கொடுக்கணும்? மிஸ், நீங்க வீட்டுக்கு போலாம். போலாம். Thank you. Bye. Rajan here. Drunk call from Delhi. Put it through. Hello, Ramesh. How are you? உன் காலுக்காக 2 நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய டிரான்சாக்ஷன் இல்லையா? ஆமா, பீகார் பார்ட்டி ஃபைனலா என்னதான் சொல்றாங்க? பார்ட்டி டெல்லியில இருக்காங்களா? ஆல் ரைட், நான் நாளைக்கே புறப்பட்டு வந்துடுறேன். ஃபேக்டரி பிரைஸ் 80 லட்சம் சொல்றாங்களா? இட்ஸ் ஆல் ரைட். திஸ் வே ஆர் தட் வே ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். ஓகே, பை. சார், உங்களுக்கு 9 மணிக்கு போர்ட் மீட்டிங் இருக்கு. எஸ் டார்லிங், மஞ்சுவை கூப்பிடு. பேபி, உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? அப்பா நான் அப்புறமா பாக்குறேன்னு சொல்லு. மஞ்சு டியர். எஸ் டாடி. மஞ்சு, நான் பிசினஸ் விஷயமா டெல்லி போறேன். திரும்பி ஒரு 5-6 நாள் ஆகும். எஸ் டாடி. நான் வர வரைக்கும் ரீட்டாவுக்கு எந்த விதமான தொந்தரவு நீ கொடுக்க கூடாது. நோ டாடி. டயத்துக்கு சாப்பிடணும். எஸ் டாடி. டான்ஸ் கிளாஸ், பியானோ கிளாஸ் இதுக்கெல்லாம் மட்டம் போடக்கூடாது. நோ டாடி. என்னது? என்ன இடுப்புல கையை வச்சுட்டு அவஸ்தைப்படுற? இங்க ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்கு டாடி. வலிக்குதா? எங்கே? நோ ரீட்டா. நோ, எனக்கு இடுப்புல கை வச்சு. ரீட்டா ப்ளீஸ், அவளை தொந்தரவு பண்ணாத. Thank you டாடி. ஸ்வீட் கேர்ள். மஞ்சு மட்டும்தான் ஸ்வீட்டா? ஏய், என்ன அப்படி பாக்குற? வேலைக்காரங்க யாராவது பார்க்க போறாங்க. போ. என்ன பார்வதி, தண்ணி அடுப்புல வச்சுட்டேன், அது கொதிச்சிட்டு இருக்கு. அப்புறம் என்ன செய்யறது? கத்திரிக்காய் நறுக்கி வைக்க சொன்னேன், செஞ்சிட்டீங்களா? அதை அப்பவே செஞ்சுட்டேனே. அதை தூக்கி அதுல போடுங்க. எதை தூக்கி எதுல போடுறது? கொதிக்கிற தண்ணியில தான். என் தலையில போட சொல்றேன். சரி, போடுறேன். அடே, போச்சுக்கலன்னா கேக்குறேன். என்ன? கத்திரிக்காய் 2 போச்சு. இதுக்கு என்ன செய்யணும்? அப்பா மாசம் இந்த காரியத்தை செய்றீங்க, எதுவுமே ஞாபகத்துக்கு வரதில்லை. எனக்கு ஆபீஸ்ல ஒரு நாள் கூட லீவ் கிடைக்க மாட்டேங்குது. நீ என்னடா மாசம் 3 நாள் லீவ் எடுத்துக்கிற? எம்பரான இங்கேயும் போகுது அங்கேயும் போகுது. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? போய் மஞ்சள் மிளகா உப்பை போடுங்க, புளிய கரைச்சு ஊத்துங்க. இந்த புளி போட நானே பார்த்து போட்டு. அப்பாடா, ஒரு வழியா குழம்பு முடிஞ்சிடுமா? அப்படியே கொஞ்சம் மிளகு ரசம் வச்சிடுங்களேன். வாச நிறைவேற்ற நாள் இல்ல, குழம்பு மோரு அவ்வளவுதான். டேய் மது, எங்க போட்டுட்ட? வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்குமா? ஆமா, பெரிய கலெக்டர் வேலை. கழுத இங்க சமையல் கட்டுல செத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட மாட உதவி செய்யக்கூடாது? இல்லப்பா, வந்து என்னடா வந்து? எதிர் வீட்டு மஞ்சு இல்ல, என்ன காபி சாப்பிட்டு கூப்பிட்டு இருக்கா? நானும் வர நோத்துக்கிட்டேன். எனக்கா அவ காத்துட்டு இருப்பாப்பா. ஓஹோ, இதுக்குள்ள அதுவா? சரிதான், விடுங்க. பெரிய இடத்துக்கு போன கூப்பிட்டு இருக்கா, நீ போயிட்டு வர.
சரிம்மா. ஏய், அது கோட்டீஸ்வரம் வீடு, கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்க. சரிப்பா. மஞ்சு, மஞ்சு, யார் தம்பி நீ? நான் வந்து ரீட்டா, அவ உன் தம்பி இல்ல, என் ஃப்ரெண்ட். ஹலோ மது. ஹலோ மஞ்சு. போடா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, இந்த அம்மா யாரு? அம்மாவா? நான்சென்ஸ். ஏங்க நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஆமா, தப்புதான். இவங்க என் அம்மா இல்ல, என் கவர்னர். மன்னிச்சிருங்கம்மா, நீங்க கவர்னர் பொண்டாட்டின்னு தெரியாம நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன். நோ நோ மது, குழந்தைங்களை பாத்துக்கிற ஆயாவ கவர்னர்ஸ் சொல்லுவாங்க. ஆமா, இவங்க எந்த குழந்தைய பாத்துக்கிறாங்க? இந்த குழந்தைய. ஹலோ மஞ்சு, யார் இந்த பையன்? எதிர் வீட்டு பையன் டாடி, பேர் மது. I see. Come on my boy. Come here, come here. ஆமா, உங்க அப்பா என்ன செஞ்சிட்டு இருக்கார்? சமையல் செஞ்சிட்டு இருக்கார் சார். வீட்லயா ஹோட்டல்லயா? வீட்ல சார். யார் வீட்ல? எங்க வீட்ல சார். உங்க வீட்லயா? அப்போ உங்க அம்மா? எங்க அம்மா வீட்டுக்கு வரக்கூடாது சார். ஓ ஓ ஓ, அப்படியா? ஐ எம் சாரி மை பாய். நான் உங்க அப்பா சமையக்காரர் நினைச்சிட்டேன். டாடி, எஸ் டியர். ஒரு சந்தேகம். கம் ஆன் கம் ஆன். அவங்க அம்மா ஏன் வீட்டுக்கு வரக்கூடாது? சில்லி கொஸ்டின். அப்சல்யூட்லி சில்லி கொஸ்டின். ரீட்டா, எனக்கு எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. எனக்கு வேலை இருக்கு. ஓகே மது, வா என் ரூமுக்கு போலாம். நல்லா இருக்கா? ஆமா, ஏன் அங்கே நின்னுட்ட? இல்ல மஞ்சு, இந்த ரூமுக்குள்ள நுழையறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. கூச்சமா? அது ஏன் இப்போ? பளபளன்னு இருக்கிற இந்த தரையிலையும் அழகா விரிச்சிருக்கிற அந்த கார்பெட்லயும் என் கால் பட்டா எங்க ஒரு ரூம் அழுக்கா இடமோன்னு யோசிக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கமான் மது. மஞ்சு, உன் படுக்க தலகாணி எல்லாம் ஜிலுஜிலுன்னு ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, தினமும் நீ இது மேலயா படுப்ப? ஐயோ, இது மேல படுக்காம கீழியா படுப்பாங்க? மஞ்சு, இவ்வளவு அழகான ரூம் நான் கலர் சினிமால தான் பாத்திருக்கேன். இப்பதான் நேர்லயே பாக்குறேன். ஏன் மஞ்சு, உங்க அப்பா பெரிய பணக்காரரா? மது, வா கார்டனுக்கு போலாம். இவங்க எல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு அழக்கிற? ராஜேஷ் கண்ணா, ரிஷி கபூர், இவங்க எல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸா? நாங்க எல்லாம் அப்படி சொல்லிக்கிறதா இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன். கமான். மஞ்சு, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஏ? பெரிய பங்களா, காரு, விதவிதமான Dress. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. மது, பங்களா இருக்கு, Dress இருக்கு, கார் இருக்கு. ஆனா மத்த பெண்கள் மாதிரி என்னால சுதந்திரமா இருக்க முடியலையே. ஏன்? மது, இப்ப நீ இருக்க. நீ எங்க வேணாலும் போய் விளையாடலாம், எங்க வேணாலும் சுத்தலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம். ஆனா நான் அப்படி இல்லையே. மஞ்சு, விளையாடுறது சுத்துறது இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? எங்க வீட்டுல தினமும் ஒரே மாதிரி சாப்பாடு தான். அதுவும் வெறும் சாதம், மோரு, குழம்பு. இத பாரு மஞ்சு, காலையில எழுந்துச்ச உடனே பால் வாங்க போகணும், துணி துவைக்கணும், மார்க்கெட் போகணும், மாவரைச்சிட்டு வரணும். லைஃபே போர். எனக்கு மட்டும் என்னவா? காலையில ஹார்ஸ் ரைடிங், உடனே பியானோ கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், டென்னிஸ் பிராக்டிஸ். இந்த வேலைக்கு இதுதான் சாப்பிடணும், இதுதான் குடிக்கணும்னு கட்டுப்பாடு. எனக்கு கூட லைஃப் ரொம்ப போர் அடிச்சு போச்சு மது. என்ன செய்யறது? நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? நாளைக்கு எங்க அப்பா டெல்லிக்கு போறாரு. திரும்பி வரதுக்கு 5-6 நாள் ஆகும். நீயும் நானும் மெட்ராஸ் விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம். ஐயோ, 4 நாள் தானே, ஜாலியா சந்தோஷமா நம்ம இஷ்டப்படி இருக்கலாம் இல்லையா? எனக்கு பயமா இருக்கு மஞ்சு. ஏய், யூர் a man, I say. ஏன் பயப்படுற? வெளியூர்லாம் போகணும்னா நிறைய பணம் வேணுமே. பணத்தை பத்தி நீ கவலைப்படாத, நீ ரெடி தானே? ஆமா, உங்க அப்பா உன்னை திட்ட மாட்டாரு? முதல்ல கொஞ்சம் கோச் பாரு, அப்புறம் சரியா போயிடும். எனக்கு என்னவோ திக்கு திக்குன்னு இருக்கு. மண்ணாங்கட்டி, நான் இருக்கேன், தைரியமா இரு. நாளைக்கு சாயங்காலம் கார்பரேஷன் பிளே கிரவுண்ட் கிட்ட எனக்காக 7 மணிக்கு காத்துக்கிட்டு. அப்ப டெல்லிக்கு அந்த பக்கம் போதும், நான் இந்த பக்கம் ஓடி வந்துடுறேன். ஓகே? ஓகே. டாடி, இப்ப மணி என்னாச்சு? 4 அடிச்சு 5 நிமிஷம் ஆச்சு. ஐயோ, 4:35 பிளேன். தெரியும். கார்ல எவ்வளவு வேகமா போனாலும் ஏர்போர்ட் போய் சேர்த்து 25 நிமிஷம் ஆகும். உன் கணக்கு ரொம்ப கரெக்ட். பிளேனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா? நான் என் வாழ்க்கையில எதையுமே மிஸ் பண்ணது இல்ல, உங்க அம்மாவை தவிர. ரீட்டா, எல்லா செக்லையும் கழித்து போட்டேன். டெலிபோன்ஸ், எலக்ட்ரிசிட்டி போர்ட், கார்பரேஷன், இந்த 3 செக்கை இன்னைக்கே போஸ்ட் பண்ணிடணும். நினைவு இருக்கு இல்லையா? அவருக்கு என்ன நினைவு இருக்கும்? நீங்க சீக்கிரம் புறப்படுங்க டாடி. ஓகே ஓகே ஓகே. ரீட்டா, மிஸ்டர் மாசிலாமணி அடுத்த வாரம் மீட் பண்றேன்னு போன் பண்ணி சொல்லிடு. யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். டெல்லி பேசஞ்சர்ஸ் எல்லாம் பிளேனுக்கு போகலாம். அனௌன்ஸ்மென்ட் கொடுத்துட்டாங்க டாடி. போயிட்டு இருக்கேன்.
ரீட்டா. டாடி பைலட் பிளேன் உட்கார்ந்தாச்சு. ஓகே ஓகே ஓகே. பாத்தியா, நான் ரீட்டா கிட்ட ஏதோ சொல்ல வந்தேன், நீ குறுக்க விழுந்து. ஏ ரீட்டா, நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்? பைலட் இன்ஜின் ஸ்டார்ட் பண்றா. ஸ்டார்ட் பண்றாரா? பிளேன் போயிடுமோ? போகாது. நீங்க போற வரைக்கும் போகாது. மஞ்சு, நீ நல்ல பொண்ணு. ரீட்டா சொல்றபடி எல்லாம் கேட்கணும். வேற வழிக்கு ஸ்டாப் பண்ணணும். போச்சு. என்ன? பிளேன். ஐயோ. ரீட்டா, அப்பா மறுபடியும் திரும்பி வரமாட்டாரே? வருவார். நிஜமாவா? 4 நாளைக்கு அப்புறம். மஞ்சு, இப்ப நீ டீ சாப்பிட டைம். கமான் ஐசே. ஹாய், பரவாயில்லையே, சொன்னபடி வந்துட்டியே. வந்துட்டேன், ஆனா பயமா இருக்கு. நோ ஃபியர்ஸ், துணிஞ்சாச்சு. 5 நாளைக்கு நீ துணி துவைக்க வேண்டாம், மாவு அரைக்க வேண்டாம். ஏ மஞ்சு, நம்ம இப்ப எந்த ஊருக்கு போறோம்? நீயே சொல்ல. ஊட்டி. சச்சா, நாங்க நிறைய தடவை போயிருக்கேன். அது மட்டும் இல்ல, அங்க யாராவது என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் வேணாண்டா. கோவில், குளம், கடத்தெருவு, நிறைய ஜனம், இந்த மாதிரி ஊருக்கு போவோம். அப்போ மதுரைக்கு போவோமா? ஓஎஸ். அது சரி, ரயில் சார்ஜ், தங்கறதுக்கு, செலவுக்கு, இதுக்கெல்லாம் பணம்? இதோ இது பொம்மை. படிச்சு பாரு. இவ்வளவு நல்ல பொம்மைய ஏன் மஞ்சு உடைக்கணும்? உடடாண்ணா. மஞ்சு, ஏது இவ்வளவு பணம்? என் பாக்கெட் மணி. மது, 5 நாளைக்கு இந்த பணம் போதுமா? போதுமாவது. 2 மாசத்துக்கு எங்க வீட்டு சாப்பாடு செலவுக்கு இந்த பணம் போதும். மஞ்சு, இப்ப 8 மணிக்கு மதுரைக்கு ட்ரெயின் இருக்கு. ஸ்டேஷனுக்கு டாக்ஸில போவோமா? காரா? போட. கார் ரொம்ப போர். இன்னொன்னு இருக்கேடா, டகடகடன்னு பெருசா சத்தம் போட்டுக்கிட்டு. ஆட்டோ ரிக்ஷா, அதுல போவோமா? ஓ. நல்ல வேலை மஞ்சு, கொஞ்சம் இருந்தா ரயில கோட்டை விட்டுருப்போம். மது, இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஐயோ, நான் 3rd கிளாஸ் டிக்கெட் எல்லாம் வாங்கியிருக்கேன். ரயில விட்டு இறங்கிடலாமா? ஓடுற ரயில் விட்டு இறங்க போறியா? ஆளை பாரு, பெரிய சூப்பர்மேன். வந்து உட்கார். மஞ்சு, இது வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு தெரியுமா? 57 ரூபா 63 பைசா. ஆட்டோ ரிக்ஷா சார்ஜ் 3000 ரூபா, 2 ரயில் டிக்கெட் 45 ரூபா. நீ வாங்கின வடை, முறுக்கு. மது, இந்த கணக்கெல்லாம் இப்ப எதுக்கு? போர். மஞ்சு, பணம். இந்த மசாலா ரொம்ப நல்லா இருக்கு, எடுத்துக்கோ. ஆமா, நீ மில்லி பாத்தியா? இல்லையா? ஆம்பளையா பொம்பளையா? கர்மம். மில்லிங்கிறது ஒரு ஹிந்தி பிக்சர். அதுல அமிதாப் பச்சன், ஜெயபாஸ் ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஜெயபாஸ் ரொம்ப ஸ்வீட் ஆக்ட் பண்ணிருக்கான். அவ ரொம்ப கியூட் தெரியுமா? மஞ்சு, ப்ளீஸ் என்ன தொந்தரவு பண்ணாத. ஓகே. காம் சாஸ்திரா, அடல் சொல்லி. மது, நீ அடல் சொல்லி பிக்சர் ஏதாவது பாத்திருக்கியா? நீ பாத்திருக்கியா? நான் ஒரு அடல் சொல்லி படத்தை டிக்கெட் வாங்கிட்டு போனேன். கேட்ல நின்னுகிட்டு இருந்தவரு என்ன மேலே கீழே பார்த்துட்டு போய் புடவை கட்டிட்டு வான்னு சொல்லிட்டாரு. நான் திரும்பி வந்துட்டேன். நான் அடம் சொல்லி படம் ஒன்னே ஒண்ணு பாத்திருக்கேன். நிஜமாவா? ஆமா. அதுல ஹீரோ ஹீரோயின்ஸ் என்ன பண்றாங்க? என்னென்னமோ பண்றாங்க. மது, இங்க வாயே, இங்க வந்து சொல்ல. ஒரு சீன்ல அவங்க 2 பேரும் பெட்ல படுத்திருக்காங்க. திடீர்னு விளக்கு அணைஞ்சு போயிடுது. அவன் டார்லிங் அப்படின்றான். அவ பேசாம இருங்க, கூச்சமா இருக்கு அப்படின்றான். சிச்சி, வீட்டுல இப்படி எல்லாம் பேசுறாங்களே, உங்களுக்கு வெக்கமா இருக்காது? ஆளை விடு. ஏய் மது, அப்புறம் என்ன சீன் பார்த்த சொல்ல. சொல்லுடா அண்ணா. சொல்றேன். இன்னொரு சீன்ல ஹீரோ ஹீரோயினை தேடிட்டு வர்றான். ஹீரோயின் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. கதவை உள்பக்கம் தாழ்பட மறந்துட்டான். ஐயோ, ஹீரோ டகான்னு கதவை திறந்துட்டு உள்ள நுழைஞ்சிடறான். அவ கிரீச்சுன்னு கத்துறான். ஒரு பொம்பளை குளிக்கிறப்போ இப்படிதான் திடீர்னு நுழையறதா? சி, ரொம்ப மோசம். எழுந்து மஞ்சு. மணி என்னாச்சு? 11:20. ஐயோ, நம்ம மதுரையை தாண்டி வந்துட்டோமே. நிஜமாவா? இப்ப என்ன செய்யறது? அடுத்த ஸ்டேஷன் இறங்கி இன்னொரு வண்டியில மதுரைக்கு போயிடலாம். ரயில் நிக்குது, வா இறங்கலாம். மது, இது ஸ்டேஷன் இல்ல, நம்ம வேற எங்கேயும் இறங்கிட்டோம். ஆமா. மஞ்சு நில்லு, ஓட ரயில் ஏறாத. இரு.
இருக்க பாத்துக்கிட்டே இருக்கியே. அதுக்காக ஓடுற ரயில்ல ஏறுறதா? கீழே விழுந்தா என்ன ஆகும்? சரி, இப்ப என்ன செய்யறது? இந்த ரயில் தண்டவாளத்து மேலே நடந்து அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் போவோம். அங்கிருந்து மதுரைக்கு போற ரயில்ல ஏறி மதுரைக்கே போயிடுவோம். சரி, கமா. என்னாச்சு மது? என்னாச்சு? கால் மாட்டிடுச்சு. அவ்வளவுதானே, சீக்கிரம் விடு. வரமாட்டேங்குது மஞ்சு. மறுபடியும் கால் இழுத்தா எப்படி? நான் தான் இழுக்கணும். நீரு நான் எடுக்கிறேன். எடுக்க முடியலையே. என்னாலையும் எடுக்க முடியலையே. என்ன செய்யறது? கொஞ்சம் பொறுமையா இரு. சுலபமா எடுத்துடலாம். சரி. காலை எடுக்க முடியல மஞ்சு. ஆமா, சிக்கமா மாட்டிக்கிட்டு இருக்கு. மஞ்சு, ரயில் வருது. மது, சீக்கிரம் கால் எடுத்துடு. மது, ரயில் கிட்ட நெருங்கிடுச்சு. நடுவு பாலத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். மஞ்சு, நீ வேணா ஓடி தப்பிச்சுக்கோ. உன்னை விட்டு நான் எப்படி தப்பிக்கிறது? முடியாது மது. ஆனா எப்படி ரயில நிறுத்த முடியும்? முடியும். மஞ்சு, கையாட்டினா அவங்க நிறுத்த மாட்டாங்க. நிறுத்த மாட்டாங்களா? ஆமா, சிவப்பு கொடியோ சிவப்பு துணியோ தான் நிறுத்துவாங்க. சிவப்பு துணிக்கு இப்ப எங்க போறது? உன் பிளவுஸ் இருக்க இதுவா? ஆமா, அதை கட்டி கொடி மாதிரி காசு. காலு தண்டவாளத்துல மாட்டிக்கிச்சு. எடுக்க முடியல. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க எங்க போனோம்? எங்களை அடுத்த ஸ்டேஷன்ல இறக்க விட்டுருங்க. எங்களுக்கு அது போதும். வர்றோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். இந்த பக்கமா வெளியே போயிடலாம். இந்த பக்கமா ஏன் போனோம்? கேட்டு வெளியே போனா டிக்கெட் கலெக்டர் டிக்கெட் கேட்பாரு. நம்ம கிட்டதான் டிக்கெட் இருக்கு. நம்ம கிட்ட மதுரை வரைக்கும் தான் டிக்கெட் இருக்கு. இந்த ஊர் வரைக்கும் இல்லையே. ஆ மஞ்சு. மஞ்சு, அந்த போர்டை பாத்தியா? குற்றா அருவி எல்லாம் இருக்கும், மலை எல்லாம் இருக்கும். ரொம்ப அழகான இடம். அங்க போவோமா? ஓ, அருவில குளிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. போ. ஆமா, எதுல போறது? பஸ்ல தான். வா போவோம். என்ன மாப்பிள்ள பாத்துக்கிட்டே இருக்க? பங்கு போடு. ஒண்ணு இல்ல, இவ்வளவு பெரிய உடம்புக்கு இது 10 மாடு யோசிக்கிறேன். நீ சொல்றத பார்த்தா ரெண்டுத்தையும் நீயே கிண்டுவ போடுறாதி. சரி, வெட்டு. இத வெட்ட முடியாது, புட்டுதான் திங்கணும். சத்தம் போடாத. அதிர்ச்சி இல்ல, இட்லி கண்ணா புண்ணான்னு உடைஞ்சிடும். சரியா சரியா. என்ன சாப்பிடுறேன்? என்ன இருக்கு? பாதாம் அல்வா, ரவா லட்டு, பூரிக்கிழங்கு, இட்லி, தோசை, வடை. இருமான் ஒவ்வொன்னா சொல்லு. பாதாம் அல்வா, 2 பிளேட். ரவா லட்டு, 2 பிளேட். இட்லி, 2 பிளேட். வடை. 2 பிளேட். மஞ்சு, பேசக்கூடாது. நான் எல்லாத்தையும் சாப்பிட போறேன். என்னால அவனை சாப்பிட முடியாது. இவரோட மேனேஜ் சாப்பிடலாம். அப்புறம் டேபிள், சேரு, கிளாஸ், பிளேட் அவனும் கேட்டுக்கிட்டு இருக்கா. நீங்களும் நின்றுட்டு இருக்கீங்களே. போங்க சார். என்ன மாப்பிள்ள இட்லியை கிள்ளி கிள்ளி சாப்பிடுறீங்க? அள்ளி சாப்பிட லபக்கு நாடுமே. இந்த பாரு. அட, அதுதான் நமக்கு. வெங்காயம். அம்மாடியோ, இவ்வளவு எப்படி சாப்பிடுறது? கையால. இட்லி, வடை, பூரி, தோசை இவ்வளவு சாப்பிடுறாங்களே, இவங்க கிட்ட பணம் இருக்குமா? பிச்சைக்கார புத்தி. பணமா முக்கியம்? பாவம், அவங்களுக்கு அஜீர்ணமாகுமே. அறிவு கட்டவனே, அஜீரணத்துக்கு மருந்து இருக்கு. குடுத்து வச்சுடணும். முடியல. என்னாலயும் முடியல. தெரியல. அப்புறம் ஏன் இவ்வளவு ஆர்டர் பண்ற? ஏதோ ஆசைப்பட்டேன், ஆர்டர் பண்ணேன். சரி, சாப்பிடு. எப்படி சாப்பிடுறது? ஐயால. எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இனிமே வயசுல கொஞ்சம் கூட இடம் இல்ல. கரெக்ட். நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. போவோமா? கையை கழுவிட்டு வா. அடே அப்பா, 7 ரூபா 80 பைசா. இவ்வளவு தானே? என்ன இப்படி சொல்லிட்ட? இந்த 7 ரூபா இருந்தா எங்க வீட்டுல 4 நாளைக்கு சாப்பாடு. ஐயோ ஐயோ, வீட்டை மறக்க தானே இங்க வந்தோம். மது,
பாம்பே பிரின்ஸ் ஹோட்டல்ல இவ்வளவு கப் சூப் 9 ரூபாய். பணத்தை கொடுத்துட்டு வா. மது, பணம். என்ன மச்சான் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கிற? அதான் வேற ஏதாவது சாப்பிட்டாச்சு இல்ல, புறப்பட வேண்டியதானே? ஆமா, புறப்பட வேண்டியதான். அப்போ எந்திரிப்போமே. என்ன மாப்பிள நின்னுட்டு நெளியிரு? ஒண்ணு இல்ல, மசாலா தோசை வாசனை கும்மு நடிச்சது, அதான் நின்னுட்டேன். பணம் இருக்கா? ஐயோ இருக்கு. இருக்கா? அப்ப சாப்பிடுவோம். எங்க பணம்? இன்னும் கைக்கு வரலையே. அங்க கைக்கு வரல, இங்க பைக்கு வரல. தொன்னவில்லையே இருக்குது. தொடர்றேன். நானும் அப்படிதான். என்ன மாப்பிள துண்ட கீழே போட்டிரு, எடுத்து தோல்ல போடுங்க. நான் எடுப்பேன். எடு. நானே எடுக்கிறேன். வா போலாம். மஞ்சு, அந்த இடத்த பாத்தியா? மண்டபம், கோவில், அதுக்கு பின்னால மலை, ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா. வா. எங்க பார்த்தாலும் பச்சை பசல்ல சரி டைம் பிளேஸ். மஞ்சு, வா சாமி கும்பிடலாம். செருப்பு கழட்டிட்டு வா. வா. மது, சாமி கிட்ட நான் என்ன வேண்டிக்கிறது? எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், அழகான புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்கோயே. சாமி கிட்ட அதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. மது, நீ என்ன வேண்டிக்க போற? கடவுளே, அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லிக்காம மெட்ராஸ் விட்டு ஓடி வந்துட்டோமே, நாங்க திரும்பி போறப்போ எங்களுக்கு எந்த பூஜையும் அங்க நடக்காம இருந்தா உனக்கு தேங்காய் உடைக்கணும் சாமின்னு வேண்டிக்க போறேன். சுத்த பயந்தாங்கொள்ளி. ஆமா, நீ ரொம்ப தைரியசாலி. சாமி கும்பிடு. மஞ்சு, மஞ்சு, என்ன எங்க உட்கார்ந்துட்ட? ஆமா, இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இந்த மண்டபத்துல தான் தங்க போறோம். தனியாவா? எங்க கூட நீ இருக்கியே. அதுக்குள்ள ராத்திரியில 4-5 திருடங்க வந்துட்டா? வந்தா என்ன, நீதான் ஹீரோ ஆச்சே. உடனே சினிமா மாதிரி டிஷுங் டிஷுங் தான். இந்த பக்கம் ஒருத்தவன் தான் ஒரு குத்து, அந்த பக்கம் ஒருத்தவன் தான் ஒரு கிக்கு, இன்னொருத்தவன் தான் ஒரு அட்டாக். எல்லாம் சேர்ந்து வந்தா ஒரு ஜம்ப். நீ குடுக்கற வதையில அவங்க எல்லாம் திரும்பி பார்க்காம ஓட வேண்டாம். ஹீரோ நான் சும்மாவா? சரி, நீ சொல்லிட்ட நான் ஹீரோன்னு. ஹீரோயின் யாரு? நான் இருக்கேனே. மஞ்சுக்கு மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையிலயும் நீ ஹீரோயின் தான். உன்கிட்ட அழகு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பணம் இருக்கு. ஆனா என்ன ஹீரோன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நான் நம்புறேன் மது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ஹீரோ தான். மஞ்சு, யூ ஆர் வெரி ஸ்வீட் மது. இவ்வளவு நேரம் நீ என்ன நினைச்சிட்டு இருந்த? என்ன கலைஞ்சு போச்சே. சரி சரி, நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஊரை சுத்தி பார்த்துட்டு வர்றப்போ டவலு, பெட்ஷீட், சோப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம். ஏய் மது, வளையல் வாங்கிருக்கேன், பணத்தை கொடு. எவ்வளவு கொடுக்கணும்? ₹1.40. இன்னைக்கு மட்டும் 11 ரூபா 30 பைசா செலவாயிருக்கு தெரியுமா மஞ்சு? நம்ம கிட்டதான் பணம் நிறைய இருக்கே, இஷ்டப்பட்டுதான் வாங்குவோம். பணம் குறைஞ்சு போயிட்டு மெட்ராஸ் போயிடுவோம். பணத்தை கொடு. நீ எப்படிதான் ஒன்ன சொன்னா உனக்கு புரியாது. நான் என்ன பண்ண போறேன்? நீ என்னடா பண்ண முடியும்? மாப்பிள என்ன மாப்பிள, நட்டு வச்ச எலக்ட்ரிக் கம்பு மட்டும் நடுரோட்ல நின்னுட்டு. அவன் நிக்கிற ஒய்யாரோ அலங்காரம். அடாடாடாடா, இந்த ரொம்ப ஊர்வசியில இருக்காங்களே. எங்க இருக்காங்க? இந்திரன் சபையில. அவங்கெல்லாம் இந்த பொண்ணு கிட்ட அழகா பிச்சை வாங்கணும். தம்பி தம்பி தம்பி, ஒரு சின்ன சந்தேகம். கொக்கு ஏன் ஒத்த காலை தூக்கிட்டு நிக்குது? 2 காலையும் தூக்கிட்டா கீழே விழுந்துருமே, அதனாலதான். நல்லா பதில் சொன்ன தம்பி. தம்பி, நமக்கு சொந்த ஊர் எது? வாஷிங்டன். பாபா, அது எங்க இருக்கு? அமெரிக்கால. அது எங்க இருக்குது? இந்த மலைக்கு பின்னாடி. வா மது. ஆடாடா, அவங்க எங்க தங்கி இருக்காங்கன்னு கேட்க மறந்துட்டனே. அதனால என்ன, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போனா அவங்க தங்கி இடம் தெரிஞ்சு போகுது. கரெக்ட், கம் ஆன்.
ஏமாப்பிள பசங்க இந்த மண்டபத்திலே தங்குவாங்க. அவங்களே நேர்ல கேட்டுட்டா வேண்டாம், கேட்டா அவங்களுக்கு தேகம் வந்துடும், அப்புறம் உஷாராயிடுவாங்க. அதுக்கப்புறம் கண்ணு கட்டின காசு கை கட்டாமையே போயிடும். இன்னைக்கு ராத்திரியே ஒரு வழி பண்ணிடுறேன். வாமாப்பிள. பார்த்திருக்கேன். அதுல ஜூலியட் ரொம்ப அழகு. 2 பேருடைய லவ் சீனுக்காகவே அந்த படத்தை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். நானும் அந்த லவ் சீன் நினைச்சுக்கிட்டு தான் படுத்துக்கிட்டு இருக்கேன். மஞ்சு, உன்னை பாக்குறப்போ அந்த ஜூலியட் ஞாபகம் தான் வருது. மது, அங்க போய் நில்ல. ஏன்? இப்ப நீ ரோமியோ, அந்த ஜூலியட் ரோமியோ பார்த்த உடனே என்ன செஞ்சாங்க இப்ப நான் பண்ணி காட்டுறேன். அங்க போய் நில்ல. சரி, நின்னுட்டேன். இப்படியா நிக்கிறது? ரோமியோ மாதிரி இப்படி ஸ்டைலா நில்லுடா. ரோமியோ அப்படிதான் நின்னானே. படத்துல நின்றான்னா ம். ஜூலியட் மெல்லமா மெல்லமா கிட்ட வந்தா இப்படி பிடிச்சுக்கிட்டு அப்படியே மது, என்னமோ சத்தம் கேக்குது. எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் இரு மஞ்சு, நான் என்னன்னு போய் பார்த்து வந்துடுறேன். மது, என்ன விட்டுட்டு போகாதே, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, மது, வந்துடுறேன். மது, மது. மஞ்சு, நீ பயப்படாம இரு, நான் என்னன்னு போய் பார்த்து வந்துடுறேன். கொஞ்சம் இரு மாப்பிள, அங்க கார் வருது, நம்ம இந்த பக்கம் போயிடுவோம். யாருமா அது? கார் வருது, கண்ணுக்கு தெரியல, குறுக்கு வந்து விடுவீங்க. அடி பலமா பட்டுச்சா? அம்மா, அம்மா. ஒரு சோடா கொண்டு வாங்க. ஏன் தம்பி, என்னாச்சு? கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க, தயவு செஞ்சு. இதோ வந்துட்டேன். யாருப்பா இந்த பொண்ணு? அப்புறமா கண்ணப்பற. ஹலோ ஹலோ, என்ன காருக்குள்ளே போன் பண்ற? யார் இந்த பொண்ணு? சோடா குடிமா, மெதுவா குடி. லட்சணமா இருக்கிறாளே, வெளியூர் பொண்ணா? இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல. பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுது இல்ல ரகு? அப்படியே சாஞ்சி படுத்துக்கோ. மயக்கமா? சும்மையா? யாருப்பா அந்த பொண்ணு? நான் வரேன். ஐயா, ரகு கணக்குல ஒரு சோடா எழுதிக்க, கூட 2 பைசா சேர்த்து எழுதிக்க. கேட்ட கேள்விக்கு அவன் சரியா பதில் சொல்லல. யாருப்பா இந்த பொண்ணு? எல்லா விவரமா சொல்றேன், முதல்ல இவளை படுக்க வைக்கணும். பாப்பா. என்னடா பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது? பெரிய வீட்டு பொண்ணு சின்ன வீட்டு பொண்ணு அதெல்லாம் தெரியாதுமா. எதையோ பார்த்து பயந்து ஓடி வந்து என் டாக்ஸில விழுந்துட்டா. அம்மா, சீக்கிரம் போய் ஒரு டீ போட்டு கொண்டாங்கம்மா. மஞ்சு, மஞ்சு, என்ன உடனே கொண்டு போய் அந்த மண்டபத்துல விட்டுடுங்க. என்ன காணாம மது துடிச்சு போயிடுவான். பிளீஸ். மஞ்சு, நான் சொல்றத கேளு. நாளை காலையில நானே போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். சொல்றத கேளு குழந்தை. இந்த ராத்திரியில உன் ஃப்ரெண்டை இவன் எங்க போய் தேடுவான்? இல்லம்மா, மதுவை யாரும் தேட வேண்டாம். என்ன கொண்டு போய் அந்த மண்டபத்துல விட்டுட்டா போறோம். உங்களால முடியலன்னு சொல்லுங்க, நானே போறேன். இந்த நேரத்துல நீ தனியா போறதா? மஞ்சு, நீ மதுவை தானே பார்க்கணும். நான் இன்னும் 15 நிமிஷத்துல கூட்டிட்டு வந்துடுறேன். மஞ்சு, வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்ததுனால எவ்வளவு கஷ்டம் பாத்தியா? மஞ்சு, ஏன்பா, உன் பேர் தானே மது? ஆமா, ஏன்
இப்ப அவ எங்க வீட்டுல தான் இருக்கா. அவ எப்படி இருக்கா? உங்க வீட்டுல ஏன் இருக்கா? தயவு செய்து சொல்லுங்க மிஸ்டர். ஹே மது, அழாத. நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கு எந்த ஆபத்தும் நடக்கல. என் கூட கார்ல வா, எல்லாம் விவரமா சொல்றேன். கமான். மஞ்சு, உன் மது நான் கூட்டிட்டு வந்துட்டேன். மஞ்சு, நீ பத்திரமா இருக்க இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா ஏற்பட்டது. இப்ப எப்படி இருக்கு மஞ்சு? பரவாயில்ல. நீதான் இவளோட ஓடி வந்த பையனா? என் தம்பி, இவதான் சின்ன பொண்ணு. ஏதோ சொன்னான்னா இவளை கூட்டிக்கிட்டு நீ இவ்வளவு தூரம் தனியா வரலாமா? ஏமா, அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப இதுவா நேரம்? இப்பவே மணி 10 ஆச்சு. அவளுக்கு முதல்ல ரெஸ்ட் வேணும். மஞ்சு, நீ படுத்து தூங்குமா? ரொம்ப தாகமா இருக்கு. இரு, தண்ணி கொண்டு வரேன். ஏன் மஞ்சு, உன்னை யாரோ துரத்திட்டு வந்தாங்கன்னு சொன்னியாமே, அவங்கள உனக்கு அடையாளம் தெரியல? அவங்க முகத்தை கருப்பு துணியால மூடி இருந்தாங்களே, நான் எப்படி பார்க்க முடியும்? மது, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படிமா மது, அப்படியா? இது பாருங்க, அவ தானா குடிப்பா. டம்ளர் அவகிட்ட கொடுங்க. அவளை சமப்படுத்த நான் விரும்பல. அப்படிமா மஞ்சு, நீதான் நல்லா இருக்கியே, நீயே வாங்கி குடியே. மது, அவனை தொந்தரவு படுத்துறதுக்காக உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ போய் படு. அம்மா, அவனுக்கு படுக்கையை போடு. படுத்துமா? மஞ்சு, என்னது குறும்புத்தனம்? இது குடும்பத்தனம் இல்ல, விளையாட்டு. இந்த பாரு, உங்ககிட்ட விளையாடுறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. நான் அவசரமா சவாரிக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க வெளியில போயிட்டா எனக்கும் மதுக்கும் போர் அடிக்குமே. சரி, சீக்கிரம் வந்துடுறேன். என்ன இது? இதுவா? இது லைசன்ஸ். இது இல்லாம நான் டாக்ஸி ஓட்டவே முடியாது. அழகான சரி, இப்ப எப்படி வெளியில போறீங்கன்னு பாருங்க. அத குடுமா. மாட்டேன். குடுக்க போறியா இல்லையா? டைம் மாட்டேன். எனக்கு குடு. நேரம் இல்ல மஞ்சு. போனோம். குடுக்க போறியா இல்லையா? மாட்டேன். இவ்வளவு தூரம் கேட்டு இருக்கேன். குடு. நான் கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் மஞ்சு, விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. நான் வேலைக்கு போகணும். குடு. நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்ல இல்ல. வேலைக்கு போறவங்க தடுக்கிறதா? கூட அவளை ஏன் யோசிக்கிறேன்? அவ குழந்தை. நீங்க சும்மா இருங்கம்மா. இவ்வளவு உயரம் வளர்ந்துருக்கா? குழந்தையா? குழந்தை மஞ்சு, அத கொடு. அவங்க இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்லயே தங்க சொல்லுடா. ஏம்மா? பணக்கார இடத்து பொண்ணு 2 நாள் ஒன்னா கலந்து பழகுனா உன்னையும் அவளுக்கு புரிஞ்சு போயிடும். எனக்கும். அம்மா, உனக்கு ஆசை சின்ன ஆசை இல்ல, இவ்வளோ பெரிய ஆசை. நீங்க 2 பேரும் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எங்க வீட்லயே தங்கலாம். நான் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே? என்னடா இது? தமாஷுக்கு ரகு கோட்டை செஞ்சா அது பெருசா எடுத்துக்கிட்டு. மஞ்சு, உடனே நம்ம இந்த வீட்டை விட்டு போயாகணும். இதுக்கு இங்க இருந்தா இவங்க உங்க அப்பாவுக்கு தந்தி அடிச்சு அவருக்கு வரவழைச்சு அவர்கிட்ட நம்மளை புடிச்சு கொடுத்துருவாங்க. ஆமா, நம்ம போறோம்னு அந்த அம்மா கிட்ட எப்படி சொல்றது? அவங்க கிட்ட ஏன் சொல்லாமே போயிடலாம். மது, இதுதான் என் முடிவு. 1000 ரூபாய் இனாம் காணவில்லை. என் மகள் ரோகிணி வயது 4 சென்ற சனிக்கிழமையில் இருந்தானவில்லை. உயரம் 4 அங்குலம், நிறம் சிகப்பு, முறையில் ஒரு பெரிய மச்சம் இருக்கும். கண்டுபிடித்து தருபவருக்கு 1000 ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும். தகவல் அனுப்ப வேண்டிய விலாசம் கோபாலசாமி, 8 பாரதி நகர், கோவை 11. 1000 ரூபாய் இனாம். அவங்க 2 பேரும் அரை மணி நேரமா காணோம். வீட்டை விடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையாமா? ஒன்னும் சொல்லப்பா. அம்மா, அவங்க தங்கி கடை எனக்கு தெரியும். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹாய் ரகு. சாரி ரகு, நாங்க உங்க வீட்ல இருந்தா உங்களுக்கு ரொம்ப இணங்கலா இருக்கும்னு மதுதான் சொன்னான். அதனாலதான் வந்துட்டோம். ஏய் மது, என்னடா இது? அர்த்தம் இல்லாம ஏதோ நினைச்சுக்கிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டியே. நேத்து ராத்திரி நடந்த மாதிரி ஏதாவது மறுபடியும் நடந்துட்டா? அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது. அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. ரொம்ப போனவா? ஆமா மது, அவங்க அதுதான் எனக்கு சரின்னு படுது. மஞ்சு, நம்ம யார் வீட்லயும் தங்குறதுக்காக இங்க வரல, யார் சாப்பாட்டையும் சாப்பிடறதுக்காக வரல. மது, என்னடா உளற? நீங்க 2 பேரும் என் வீட்டுல தங்குறதுனாலையும் நான் உங்க 2 பேத்துக்கும் கொஞ்ச நாள் சாப்பாடு போறதுனாலையும் நான் உன்னை ஏழாட மாட்டேன். தோப்பர் மது, அவன் நகைக்காகவோ வேற எதுக்காகவோ யார் வேணும்னாலும் உங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தலாம். இது அவ்வளவு பாதுகாப்பான இடம் இல்ல. ரகு, நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னொருத்தர் வீட்டுல விருந்தாளியா இருக்க நான் விரும்பல. மஞ்சு, இவன் தான் அர்த்தம் இல்லாம பிடிவாதம் பிடிக்கிறான். நீயாவது கொஞ்சம் சொல்ல. மது, ரகு அவங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நம்ம அவங்க வீட்லயே தங்கினா என்ன தப்பு? மஞ்சு, நீ வேணா ரகுவோட போ, அங்கேயே தங்கு. எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்ல. மது,
என்ன இது உன்னை விட்டுட்டு நான் மட்டும் இப்படி தனியா போறது? தனியாவா? ரகு இருக்காரு, அவர் ரொம்ப நல்லவர், உன்னை நல்லா பாத்துக்குவார். ஏய் மது, அவளை கூட்டு போங்க மிஸ்டர். அப்ப நீ? நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, நான் வந்தா உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். ஓ, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு இப்பதான்டா புரிஞ்சுது. உங்களுக்கு உதவி செய்யணும் தான் நினைச்சேனே தவிர மஞ்சு மேல எனக்கு எந்த விதமான தனி அக்கறையும் கிடையாது, தவறான எண்ணமும் கிடையாது. நான் அப்படி சொல்லலையே, குற்றம் உள்ள நெஞ்சு. அதுதான் நீயா ஏதோ சொல்ற. போடா ஃபூல், சின்ன பையங்கிறது சரியா போச்சு. என்ன மாதிரி சம்பாதிக்கிற வயசு வந்ததாண்டா தெரியும் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு. ஏய், உன்னையும் மஞ்சுவும் சந்திக்கிறது இதுதான்டா கடைசி தடவை. பாய். ரகு, போறீங்களா? ஆமா, நானும் இங்க இருக்க கூடாது, நீங்களும் என் கூட வரக்கூடாது. ஏ, வாலிபனா இருக்கிறது கூட பாவம்னு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாய் மஞ்சு. மஞ்சு, ரகு போயிட்டானேன்னு உனக்கு வருத்தமா இருக்கா? ஆனால் நீ ரொம்ப மோசம். ரகுவோட இப்படிதான் சண்டை போட்டுக்கிறதா? சாரி மஞ்சு, உனக்கு பிடிச்சவங்களோட நான் சண்டை போட்டுக்கிட்டது ரொம்ப தப்புதான். மது, மது, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி உரு இருக்க? என்னோட பேச மாட்டியா? இதோ பார் மது, நான் உனக்கு சொன்னேன், நீ எனக்கு சொன்ன. நீ என்னோட பேசலனா அப்புறம் நான் யாரோட பேச முடியும்? உன்னோட பேசுறதுக்கு தான் எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்களே. ஓ, ரகு என்னோட பேசுனது உனக்கு பொறாமையா இருக்கு, அவ்வளவுதானே? இப்பதான் ரகு போயிட்டாரு, என்ன கோவம்? ஹலோ ஹலோ ஹலோ, இந்த விளையாட்டு என்னோடு தேவையோ? இனம் விளங்காத பருவத்தில் ஊடலோ? இந்த விளையாட்டு என்னோடு தேவையோ? இனம் விளங்காத பருவத்தில் ஊடலோ? என்னை பார்த்து பேசக்கூடாதோ? சின்ன பூவின் மேனி வாடாதோ? என்னை பார்த்து பேசக்கூடாதோ? சின்ன பூவின் மேனி வாடாதோ? இந்த விளையாட்டு என்னோடு தேவையோ? இனம் விளங்காத பருவத்தில் ஊடலோ? வெள்ளை மலை போல குளிர்மேகம் சிரித்திருக்க, பட்டுத் தளிரோ
அதே கேள்வியை திருப்பி கேட்டா எங்க பாத்து வரீங்க? வீண் விவகாரம் எதுக்கு? நான் முக்கியமா ரகுவை பார்க்கணும். ரகுவை பார்க்கணும். இந்த ஆளுக்கு தெரிஞ்ச ரகு நான் ஒருத்தன் தான். போய்கிட்டே இருக்காரு. சொல்றான். சின்ன பிள்ளைத்தனமா இருக்குதே, கை தட்டியா கூப்பிடுறேன். என்ன தைரியம் உனக்கு? ரகு, நான் தான் ரகுன்னு முதலியே சொல்லக்கூடாதாயா? சொன்னாதான் புரியுமா? ரொம்ப புத்திசாலி. அதெல்லாம் போனா போது. ஏப்பா, நேத்து டாக்ஸில ஒரு பொண்ணு வந்ததே, அது எங்க இறக்கி விட்ட? அதுவா? ஐயனார் கோயில் இருக்குல்ல? ஆமா, ஐயனார் கோயில். அதுக்கு பக்கத்துல மண்டபம் இருக்குல்ல? அங்கதான் மண்டபம். அங்கதான் இருக்கா. சரி. ஆமா, நீங்க ஏன்? நான் தான்ப்பா. ஆயிரம் அச்சா, ஆயிரம். மண்டபம் இருக்கு, கோயில் இருக்கு, அந்த பொண்ணமே ஒருவேளை மனசு மாறி அவங்க அப்பா கிட்டே போயிட்டாளா? சச்சா, இருக்காது. ஆண்டவன் அந்த பொண்ணு ரூபத்துலதான் அதிர்ஷ்டத்தையே நமக்கு கொடுத்திருக்கான். இந்த பக்கம் இங்க எந்த பக்கம்? அங்க இல்ல இங்கடா. இங்க டாவா? மரியாதையே இல்ல. மது 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 இங்க இங்க இந்த பக்கம்டா. இது 1000. ரோஹிணி 14 வயசு, 8 அடி 4 அங்குலம், 4 அடி 8 அங்குலம், சிகப்பு நிறம், பிடிச்சாச்சு. ஜிங்கு சிக்கா ஜிங்கக்கா சக்கு. குழந்தை கண்ணாமூச்சாடுறீங்களா? இல்ல ஃபுட்பால் ஆடுறோம். பாலே காணுமே மடி. மது நான் இங்க இருக்கேன். என்ன இவன் நழுவிட்டா போறா? யாரும் அது மண்ணாங்கட்டி? பாப்பா, இந்த பையன் யாருமா? என் ஃப்ரெண்ட். எங்க பிடிச்ச? இந்து மாசமதத்துல. ஆமா, நீங்க யாரு? அவர் யாரா இருந்தா நமக்கு என்ன மது? கண்ணு கட்டுக்க விளையாடலாம். ஐயோ, நானும் ஆட்டத்துக்கு வருவேன். மது கண்ணு கட்டி விடுறான். சிச்சி, பெரியவங்களை எல்லாம் நாங்க சேர்த்துக்க மாட்டோம். பாப்பா, நான் பாப்பா இல்ல பாட்டி இல்ல, 14 வயசு பொண்ணு. கழிச்சு போச்சு. ஒரு முக்கியமான விஷயம் கழிச்சு போச்சு. இரு மஞ்சு. அம்மா 14 வயசு, ஆடி ஆடி களைச்சு போயிருப்பேன். கோலா சாப்பிடு, இல்லன்னா முறுக்கு சாப்பிடு, பழம் சாப்பிடு, இஷ்டப்பட்டதை சாப்பிடுமா. அதெல்லாம் உங்களுக்கு நான் கேட்கலையே. உன்னையா சாப்பிட சொல்லி கேட்டேன். நீ ரொம்ப அதிக பிரசங்கரமா பேசுற. சின்ன பையன் நீ. திண்ணையில உட்காரு, போனி. இந்த அம்மா சாப்பிடுமா. எனக்கு தேவையில்லை. சரி, இஷ்டம் இல்லைன்னா விடு. எம்மா, உன் பேர் என்னம்மா? அந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது. நான் ஒத்துக்க மாட்டேன். டக்குனே கப்புன்னு சொல்லணும். எலிசபெத் டெய்லர். ஐயோ, நான் பேரை கேட்டா நீ தொழிலெல்லாம் சொல்றிய டெய்லர்கள்னு. ஏன் சார், நாங்க விளையாடிட்டு இருக்கோம், எங்களை ஏன் தொந்தரவு பண்றீங்க? ஷோ, தலையெல்லாம் பிச்சுட்டு இப்ப நான் இங்க ஓட போறேன். ஏய், அவன் 5-10க்கு ஆளா பறக்கிறான்டா. 1000 கண்ணுக்கு முன்னாடி நிக்குது, நீ கண்ணை கட்டி ஆட கூப்பிடுறியே. ஒரு நிமிஷம் சும்மா இருடா. ஏம்மா, நீ 4 அடி 8 அங்குலம் உயரம் இருப்ப இல்ல? இருக்கு நம்ம மது. அண்ணா மூச்சு ஆனது போதும், பிடிக்கிற ஆட்டலாம். ஜூட் ஜூட்டு விட்டுட்டு போயிட்டாளே. சின்ன பசங்கன்றத காட்டிட்டாங்க, புத்தியும் நல்லா காட்டிட்டாங்க. இதுக்கு வேற ஒரு கொக்கி போடணும். என்ன கொக்கி? இல்லாமலா போயிடும். முதுகில் பெரிய மச்சம் இருக்கும். என்னங்க உங்களுக்கு என்ன சம்பந்தி மாதிரியா பிகு பிடிக்கிறீங்க? இந்த உள்ள வரணும் சார். இங்க யார் போஸ்ட் மாஸ்டர்? இங்க யார் சார் போஸ்ட் மாஸ்டர்? இதுக்கெல்லாம் என் பிராணம் அர்த்தம் எப்படி? அதோ ஏதோ ஏன் சார், நீங்க தான் போஸ்ட் மாஸ்டர். இதெல்லாம் எடுத்து வைக்கணுமா? பியூனை உட்கார வச்சிருக்கீங்க. அவர் தாங்க போஸ்ட் மாஸ்டர். என்னங்க விளையாடுறீங்க? அவர் கேட்டா உன்னன்றாரு, உன்ன கேட்டா அவர்ன்ற. இல்ல சார், ஒரு மாசமா டைபாய்டு ஜுரத்துல படுத்தார். காது கொஞ்சம் மந்தம். தீர்ந்தது. நம்ம அவசரத்துக்கு வேலை நடந்த மாதிரி தான். நீங்க தான் போஸ்ட் மாஸ்டர், என்ன ஏமாத்த முடியாது. நமஸ்காரம். உட்காரு. ஐயோ, உட்காரத்துலாம் எதுக்கு நேரம்? ஆளா பறக்கிறேன் நானு.
கோயம்புத்தூருக்கு ஒரு தந்தி கொடுக்கணுங்க. ஆ? தந்தி 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 ஆ? இப்படி கட்ட மாதிரியா இருக்குமே, அதுல இந்த கைய வச்சு அடிப்பீங்களா அது ஓ, தந்தி தந்தி. கோயம்புத்தூர் கொடுக்கணும். ஆ? கோயம்புத்தூர். ஏயா கத்துற? காது கேட்குது, சமைச்சல் தான் கேட்காது பழகுது. அதுல போஸ்டர் சார், கோயம்புத்தூருக்கு அவசரமா ஒரு தந்தி கொடுக்கணும். இதுல கோயம்புத்தூர் விலாசத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன், என்னுடைய விலாசத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன், என்ன அனுப்பணும்ன்ற செய்தியும் நான் அதுல எழுதி வச்சிருக்கிறேன். ஒரு அடி அடிச்சிட்டீங்கன்னா ஏதோ ஒரு 1000 ரூபாய் எனக்கு வரும். அதை வச்சு நான் கொஞ்சம் பாய்ச்சிப்பேன் சார். ஆ? அது வந்துப்பா, அட என்ன வந்துப்பா, ஒண்ணு சொல்லுறது ஒண்ணும் புரியலப்பா. நல்லா கிழிஞ்சிருப்பா. கோவிச்சுக்கா தம்பி, ஒரு மாசமா டைபாய்டுல விழுந்துட்டனா. ஐயோ சொந்த கதை. காய்ச்சல் அப்படி காய்ச்சல் இருக்கு. தெர்மோமீட்டர்ல 105க்கு ஏறுது, 104 விழுது. ஒதுக்கிட்டோம் எனக்கு தான். விழுது ஏறுது, ஏறி ஏறி இறங்கி ஒரு நாள் அமாவாசை பாரு, கப்புன்னு காதை அடைச்சு லேசா மந்தான். இந்த பொய் பேசினாதான் எனக்கு பிடிக்காது. லேசா வந்த மாதிரி எக்கச்சக்கமான வந்தோம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த தந்தியை நீங்க அடிச்சாகணும். இது போஸ்ட் அடிச்சானே. ஐயா, தமிழ்ல கொடுத்தா போகாது, இங்கிலீஷ்ல தான் கொடுக்கணும். எவனுக்கு தெரியும் இங்கிலீஷ்? உடனே திருப்பி அடிக்க வேண்டியதானே. சரி, நான் விலாசத்தை நோட் பண்ணிக்கிறேன், விஷயத்தை சொல்லு. குற்றாலத்துல சார் ஒரு மடையன் குற்றால மண்டபத்தில் இன் குற்றால மண்டபம் உங்கள் மகள் ரோகிணி, யுவர் டாக்டர் ரோகிணி, அரணஜார் பையனுடன் 1/2 டிராயர் பாய் பிடிக்கிற விளையாட்டு கேச்சிங் கேம் ஆடிக்கொண்டு பிளேயிங் ஆடாடிக்கொண்டு பிளேயிங் இருக்கின்றார்கள். உடனே புறப்பட்டு ஸ்டார்ட் இம்மிடியேட்லி வரும் நேரத்தை கம்மிங் டேட் தந்தி மூலமாக தெரியப்படுத்தவும். இன்ஃபார்ம் த்ரூ டெலிகிராம். கவனபிசகாக. கபா, இதுக்கெல்லாம் இங்கிலீஷ் கிடையாது. சரி மாத்தி சொல்றேன். மறக்காமல் பணத்துடன் வரவும். டோன்ட் ஃபர்கெட் கம் வித் மணி. அர்ஜென்ட்டா ஆர்டினரியா? என்ன லாண்டரியா வச்சிருக்கீங்க? அதாவது அப்படின்னா என்ன? என்ன இவ்வளவு சர்வீஸ் ஆகுது, இது கூட தெரியாது. சீக்கிரமா வர்றது. மஞ்சு, ரொம்ப ஜோரா இருக்கு. எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? ஏன் சிரிக்கிற? ஒரு ரெண்டும் டெலிகிராம் அடிக்குதே, அதுக்கு சிரிச்ச. ஏய் மது மது, நான் கூட குளிக்கிறேன்டா. உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா? ஒண்ணும் வராதுடா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் சட்டை எடுத்து கொடு. எதுக்கு? சோப் போட. மஞ்சு, அப்படியே அந்த சோப்பையும் எடுத்து கொடு ப்ளீஸ். ஏய் மது, என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா போச்சுடா. சரி, அதையும் துவைச்சிடுறேன். உன் ட்ரெஸ்ஸை கழட்டி கொடு. ஐயோ, ட்ரெஸ் கழட்டுறதா? மூஞ்சி பாரு. அப்ப ட்ரெஸ்ஸோட உன்னதான் துவைக்கணும். போடா, வேற வழி சொல்றான்னா. டவலை கட்டிட்டு ட்ரெஸ்ஸை கூட. எப்படி? டவலை எப்படி கட்டுறதுன்னு கேக்குறியா? அது இல்லடா, இது எப்படி கட்டுறது? சரி, என் சட்டையை நான் புழிஞ்சு தரேன், நீ போட்டுக்கோ, நான் அப்புறமா துவைச்சுக்கிறேன். சரி. மது, என்ன அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கேன்? மஞ்சு, உன்னை குளிக்க வேணாம்னு சொன்னா இல்லையா? ஏன் இஷ்டம், நான் குளிக்கத்தான் குளிப்பேன். மஞ்சு, மஞ்சு, Come on. இப்படி வா. குற்றாலத்துல குளிச்சா நிச்சயமா சட்டை இல்லாம தான் குளிக்க முடியும். கொஞ்சம் முதுகு தெரிஞ்சா போதும், உடனே மச்சத்தை பிடிச்சிருவேன். குற்றாலத்தில் கும்மாளமோ?
அறிவு கட்ட அரணைச்சாரு, நீ மட்டும் சட்டை இல்லாம குளிக்கிற, அவ சட்டை போட்டு குளிக்கிறாள, இதுல என்னடா நியாயம்? உன் முதுகு யாருக்குடா வேணாம்? அவ சட்டைய கழட்டுடா. என்னது? சட்டை கழட்டிடு. ஓ சிவா, கோவை கோபாலுக்கு இன்னொரு சந்தி. ஐயோ மது, டவல் டவல் மது, திரும்பி பார்க்காம குடுற, அப்படியே குடு. மது வா மது, போய் குளிக்கலாம். நான் வர மாட்டேன். மறுபடியும் உன் டவல் தண்ணியில போயிடும். மறுபடியும் நான் இல்ல மது, நான் டைட்டா உன்னை நான் நம்ப மாட்டேன். மது மஞ்சு, குளிச்சது போதும், வா. ஐயோ மஞ்சு, இத பாத்தியா? ஐயோ நனைஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணு நான் திருப்பி காய் வைக்கலாம். சரி வா. சார் கோஸ்மாஸ்டர் சார், எனக்கு ஏதாவது தந்தி வந்திருக்கா? தந்தி என்ன சார், குற்றாலத்துல குளிக்கிற அந்த பையனும் ஆண்றான், நீங்களும் ஆண்றீங்க, எல்லாரும் சேர்ந்து சரி பண்றீங்களா? ஒருத்த முன்னேறதுன்னா உங்களுக்கு பிடிக்காதே, ஒரு 4 காசு சம்பாதிக்கிறது உங்களுக்கு பொறுக்காதே. ஏன் டான்ஸ் ஆடுற? நான் டான்ஸ் ஆடுறேன், மனசுல எனக்கு 1000 வேதனை, அதை கொட்டிக்கிறேன். கொஞ்சம் இப்படி காலை கொடுங்க, நானே வந்து தொலைகிறேன். குற்றால அருவியில் இன் குற்றாலம் ஃபால்ஸ் உங்கள் மகள் யுவர் டாக்டர் ரோகிணி. அந்த பேரெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணீங்க, எனக்கு சரி பண்றீங்களா? அப்ப சொல்லட்டுமா? சரி பண்ணக்கூடாது. அதே அரணிஜார் பையனுடன் The same 1/2 dryer boy இப்போது now அருவியில் falls. குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப குளிச்சிட்டு இருக்காங்களா? போய் பார்த்து வந்துடலாம். இதெல்லாம் நியாயமா சார்? சின்ன பசங்க மாதிரி ஆசைப்படுறீங்களே. அப்புறமா கூட்டு போய் காட்டுறேன் சார். சீக்கிரம் அடிங்க சார், உடனே அடிங்க. Immediately straight. அதெல்லாம் யாரும் எழுத சொல்லிட்டு உங்களை? அது வரைக்கும் போதும். இந்தாங்க, மிச்சம் மீதி இருந்ததுன்னா அடுத்த தந்தியில வந்து வாங்கிக்கிறேன். அடிக்கடி வருவேன், தந்தி கொடுக்க அடிக்கடி வருவேன். மது, நோட்டில் காஞ்சி போச்சு, எடுத்து பாக்கெட்ல போட்டு இந்தா. என் டிராயர் இன்னும் காயலையே, அந்த நோட்டெல்லாம் எடுத்து பாக்கெட்ல போட்டா அது மறுபடியும் ஈரமாயிடும். நீ போய் இந்த டவலை கொண்டா. இந்தா. மஞ்சு, உன் நகையெல்லாம் இருக்கே. வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். சரி சரி, நோட்டெல்லாம் எடுத்து போடு. அதை எடு. இருப்பா, அவர் தட்டு தட்டிக்கிறேன். ஐயோ, அப்புறம் தட்டிக்கலாம்டா. அங்க அவ்வளவு பெரிய தட்டு இருக்குடா. அங்க தட்டா சொல்ல என்ன சீனே, அந்த அருவிக்கிட்ட ஒரு பையன் பொண்ணு இருக்காங்க. அந்த பையன் ஒரு சின்ன மூட்டை இருக்கு, அதை அடிச்சு வந்து எங்கிட்ட கொடுத்துரு. நான் உனக்கு 2 ரூபா தரேன். அந்த மூட்டை அடிச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்தா நீ 2 ரூபா தர. நீ பெரிய ஆள்பா. 3 ரூபா கொடுக்கடா. போப்பா, அது ரொம்ப ரிஸ்கான வேலை. 4 ரூபா தரேன்டா. சரி, அந்த மூட்டையில என்ன இருக்கு? அப்புறம் காட்டாண்டா, முதல்ல மூட்டையை அடிச்சிட்டு வாடா. போடா டே, போடா போடா. மஞ்சு, சோப்பங்க இதோ போலாமா? இரு, உன் நகைங்கெல்லாம் போர் மது, நான் அப்புறமா போட்டுக்கிறேன். சரி. போகட்டும், அதுக்காக நீ துன்பப்பட வேண்டாம். மஞ்சு, பணத்தை மட்டும் நான் பறி கொடுக்கல மஞ்சு, உன் நகையும் சேர்த்து பறி கொடுத்துட்டேன். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். எனக்கு நகை முக்கியம் இல்ல, நீதான் எனக்கு முக்கியம். அந்த ரவுடி பையனோட நீ இவ்வளவு தூரம் போராடி இருக்க வேண்டாம். மது, உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? மஞ்சு, நாம இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டோம்.
இனிமே என்ன செய்யறதுன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. என்ன செய்யுது? இந்த ஊர் விட்டே போயிடுவோம். இந்த சில்லற காசை வச்சுக்கிட்டு நம்மளால எவ்வளவு தூரம் போக முடியும் மஞ்சு? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே நமக்கு வழி இல்லையே. மது, ரகு கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்போமா? அவர் நிச்சயமா செய்வாரு. அவங்கிட்டயா? அவமானம். உனக்கு அவமானமா இருந்தா நீங்க இரு. நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். மஞ்சு, அவங்கிட்ட கையேந்துறது எனக்கு பிடிக்கல. நம்ம ஒண்ணு பிச்சை கேட்கலையே. மெட்ராஸ் போன உடனே பணத்தை திருப்பி அனுப்பிச்சுட்டா போச்சு. மஞ்சு, என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ என்ன சொல்ற? உனக்கு பணம் தானே வேணும்? எனக்கு இல்ல மது, நமக்கு வேணும். போணும், அதுக்காக பணம் வேணும். அந்த பணத்தை என்னால சம்பாதிக்க முடியும் மஞ்சு. நிஜமாவா? நிச்சயமா. நீ மண்டபத்துல இரு, நான் கூலி வேலை செஞ்சாவது அந்த பணத்தை சம்பாரிச்சுட்டு வரேன். மது, தைரியமா இரு மஞ்சு. என்னங்க வேணும்? இந்த பொட்டிலாம் எடுத்து வரணும். நான் தூக்கிட்டு வரேங்க. எவ்வளவு கேக்குற? எவ்வளவு கொடுத்தாலும் சரி. 2 ரூபா. 3 பெட்டிக்கு தானே 2 ரூபா. அப்புறம் தயாராக பண்ணாதப்பா. இல்லைங்க. பையா பொட்டி எங்க வை. ஏ வைத்தி, இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குடா. எங்க அப்பா சீசனுக்காக வாங்கி போட்டுக்கிறா. டியர் பேஸ். நான் போகலாங்களா? டே வைத்தி, பசிக்குதுடா, ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு சொல்லு. பையா, உன் பேர் என்ன சொன்ன? மது. மது, நல்ல பேரு. மது, ராத்திரி வரைக்கும் எங்க கூட தங்கு. கடைக்கு போக வேண்டியிருக்கோம். கூட 2 வாங்கிட்டோம். சரிங்க, இப்ப போய் இட்லி தோசை என்னென்ன கிடைக்கும் பிடிச்சிக்கலாம். வாங்கிட்டு வா. பணத்தை கொடுத்தானப்பா. இதுல ஒன்னும் குறைச்சு இல்ல. மஞ்சு, 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 மஞ்சு. என்ன மஞ்சு அப்படி பாக்குற? நான் ஒரு தப்பு செய்யல. என்ன ஒரு இடத்துல எடுப்புடி வேலை செய்ய சொன்னாங்க. நான் செஞ்சேன். அவங்க ஒரு கிளாஸ்ல ஏதோ ஊத்தி கொடுத்தாங்க. சிவப்பா இருந்தது. அது பேரு அதுதான். என்ன குடிக்க சொன்னாங்க. குடிச்சேன். இத பத்தியா? மது, ஏது இந்த பணம்? போதை உண்டு புத்தி இல்லை இதிலே, உலகம் ஒரு கவிதை, உறவில் அதை கண்டே, கண்டால் கூட இன்பம் உண்டு அதிலே, உலகம் ஒரு கவிதை, உறவில் அதை கண்டே. ஆற்றில் கிடைத்தால் மீனும் மணக்கும், அது ஒரு புகழ் அல்லவா? சேற்றில் கிடைத்தால் தேனும் கசக்கும், அது ஒரு இழிவல்லவா? இருந்தால் இருப்போம், உள்ளது போதும். இருந்தால் இருப்போம், உள்ளது போதும். இதுபோல் வரவு தேவையில்லை, உலகம் ஒரு கவிதை,
உலகம் சிறிது இனியொரு மது வேண்டுமா உன்னை நினைத்தால் பசியா பெரிது இனியொரு பணம் வேண்டுமா இருந்தால் இருப்போம் உள்ளது போதும் இருந்தால் இருப்போம் உள்ளது போதும் இது போல் வரது தேவையில்லை உலகம் ஒரு கவிதை உறவினதை கண்டோ கண்டால் கூட இன்பம் உண்டு அதிலே உலகம் ஒரு கவிதை நாலடி 8 அங்குலத்துல 14 வயசு வாட்டமா தான் படுத்திருக்கு. மச்சம் நிச்சயமா கவனுக்குள்ளதான் இருக்கும். தையக்கார படுபாவி கொஞ்சம் வெட்டினானே, இன்னும் கொஞ்சம் இறக்கி வெட்டியிருந்தா மச்சம் தெரிஞ்சிருக்கும். கோவை கோபாலசாமிக்கு உடனே ஒரு தந்தி, மண்டபத்திலேயே லபக், கையில 1000. உழைச்சுதான் சம்பாதிக்கணும்னு ஆண்டவன் நம்ம தலையில எழுதி இருக்கிறப்போ நம்ம என்ன செய்ய? அப்பா புரண்டிட போறா புரண்டிட போறா. மறுபடியும் வந்துட்டியா? நான் தான் அடிக்கடி வருவேன் சொல்லிட்டு தான் போயிருக்கேன். இதுல என்ன ஆச்சரியம்? நான் என்ன சும்மாவா வரேன்? தந்தி அடிக்கதானே வர்றேன். ஐயோ, நான் சும்மாவா வர்றேன்? தந்தி அடிக்கதானே வர்றேன். வேண்டாயா? வந்தே தீருவேன். கோவை கோபாலசாமி வர்ற வரைக்கும் நான் வந்தே தீருவேன். சொன்னா கேளியா? முடியாது. பணம் எனது, தந்தி கவர்மெண்ட் எது? கவர்மெண்ட் ஒண்ணுது, தந்தி என்னது? நல்லா கிழிஞ்சுது. பணம் எனது, தந்தி தான் கவர்மெண்ட். உனக்கு தந்தி வந்தாச்சு. உனக்கு தந்தி வந்தாச்சு. இந்த கிண்டல் எல்லாம் வேணும். எங்க தந்தி? இங்க இல்ல, கிடைக்க ஆரம்பிச்சுட்டேன். கோபாலசாமி என்னை ஏமாத்தாம வந்துட்டான். நான் வர்றேன். ஐயோ, எனக்கு என்னமோ வந்துருக்குதாமேடா. என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல. பதட்டத்துல அவசரத்துல மறந்து போயிட்டேன். போஸ்ட் ஆபீஸ்ல சொன்னாங்கடா மடையா. மூஞ்ச ஒரே அழுத்த வைக்கிறேன். தந்தி தந்தி இதான். அப்பா, எங்க ஊதுறதுன்னே தெரியல. ஐயோ, அம்மா. ஆமா, தந்தி அடிச்சானே தமிழ் அடிக்க கூடாது. இங்கிலீஷ் ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரியாது. ஐயோ, கோபாலசாமி 1000 ரூபாய்க்கு நோட்டா மாத்தி எடுத்துட்டு வந்திருக்கானோ, சில்லறையா மாத்தி எடுத்துட்டு வந்திருக்கானோ தெரியலையே. இதை எப்படி படிப்பேன்? சார், சார் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா சார்? ஐயோ, சிரிக்க தெரியுமான்னு கேட்கல சார், இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டேன். தந்தி முக்கியமான விஷயம் படிச்சு சொல்லுங்க. கொடுக்காதடா மட்டையா. அவன் கோபாலசாமியை வரவேற்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுவான். 1000 ரூபாய் அவனுக்கு, நாமம் உனக்கு. முடியாது, நீங்க போங்க, நீங்க படிக்க வேண்டியதில்லை. போங்க போங்க போங்க. மனசாட்சி பெருசா நீ சொல்லிட்டு அவனே வரைச்சிட்டேன். தெரியாது பெரிய மனசாட்சி. இப்ப யார் இங்கிலீஷ் படிச்சு சொல்றது? இங்கிலீஷ், ஒரே ஒரு இங்கிலீஷ். இங்கிலீஷ் 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 சார், இங்கிலீஷ் 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 சார். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தம்பி, தமிழகத்திலேயே பிறந்து நல்லா கிழிச்சிங்க. இப்ப அவசரத்துக்கு இங்கிலீஷ் தெரியணும். இங்கிலீஷ் இங்கிலீஷ். அறிவு கட்டவனே, உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களே பாக்கறியே, அந்த பையனுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும். அவங்கிட்ட போ, தந்திய குடு, படிக்க சொல்லி கேளு. வேண்டாண்டா புத்தி கட்டவனே, அவனும் உன்னை ஏமாத்திட்டா நீ எங்கடா போய் நிப்ப? உனக்கு 1000 ரூபாய் வேணுமா வேணாமா? என்னங்கடா ஆளாளுக்கு மிரட்டுறீங்க? மொத்தம் எத்தனை மனசாட்சி? இனிமே எனக்கு மனசாட்சியே கிடையாது. நான் ஏன் இஷ்டப்படிதான் நடப்பேன். டேய் அரட்ராயர், இங்க வா. இவ்வளவு உயரம் வளர்ந்துருக்கீங்கல்ல, உங்களுக்கு மரியாதையா கூப்பிடவே தெரியாதா? என் பேர் மது. ஐயா மது, உங்களால எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணும். தந்தி வந்திருக்குது, இதை இங்கிலீஷ்ல அடிச்சு அமிச்சுட்டான். சார், கொஞ்சம் தயவு செய்து படிச்சு சொல்றீங்களா சார்? நீ மதுன்னா கூட கோச்சுப்பீங்க. மதுர், My daughter arrived home already. Sorry for the inconvenience. கோபாலசாமி. கோபாலசாமி தான் அடிச்சிருப்பான். எந்த ரயில்ல வரானா பையோடவ? இல்லைங்க, பொண்ணு ஏற்கனவே வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. உங்க சிரமத்துக்கு மன்னிக்கணும் அப்படின்னு கோபாலசாமி தந்தி அடிச்சிருக்காரு. புடிங்க.
யாருப்பா அந்த பொண்ணு? சீ, ஊர்ல 1000 பொண்ணு இருக்கும், அதை பத்தி நமக்கு என்ன கவலை? டாய், ஒரு டீ போடுறா. முதலாளி ஒரு சோடா கூட சொல்லுங்க. அடையாண்டா, ஏற்கனவே நான் வந்து போயிருக்கிறேன், என்கிட்ட கிண்டல் பண்றான் குண்டா. ஒரே ஒரு சோடா. ஏண்டா இந்த உடம்புக்கு ஒரு சோடா எப்படா போதும்? போறாதுதான், என்ன பண்றது, பணம் வேண்டாம். நான் விரும்ப சொல்ல முதலாளி, 25 ரூபா பந்தயம் கட்டுங்க. ஒரே மூச்சுல 25 சோடா குடிச்சு காட்டுறேன். அச்சி, பணத்தை பத்தி என்கிட்ட பேசாத, கெட்ட கோவம் வரும். ஏற்கனவே கோவை கோபால் கிட்ட தந்தி மூலமா நான் எவ்வளவோ பணம் விட்டு இருக்கேன். சரி வேண்டாம், நான் 25 ரூபா பந்தயம் கட்டுறேன். என்னை விட அதிகமா சோடா குடிக்க ஆள் இருக்கா? கொண்டாங்க பாப்போம். ஆல்ரெடி நீயா பேசுற? நீ பேசக்கூடாது. உன்னால நான் ரொம்ப நஷ்டப்பட்டிருக்கிறேன். மறுபடியும் என்கிட்ட வம்புக்கு வராதே. நான் உங்ககிட்ட பேசல, அவர் ஏதோ பந்தயம் போட்டாரே, அதுக்கு ஆல்ரெடி என்ன? என் கூட சோடா குடிக்கிற பஞ்சத்துக்கு நீ வர போறியா? அதானே. நான் இல்ல மது, இவரும் வர போறாரு. மஞ்சு, என்ன இது? மது, நீ மனசு வச்சா 25 ரூபாய் கொஞ்ச நேரத்துல சம்பாதிக்கலாம். அவரை விட ஒரு சோடா ஜாஸ்தி குடிச்சா போறோம். ஐயோ மஞ்சு, என்னால முடியாது. யுவர் மேனேசி முடியும். ஏண்டா குண்டா, அந்த சின்ன பையனை பார்த்து ஏன் இப்படி முடிக்கிற? நான் ஏன் முடிக்கணும்? அந்த பையல உள்ளங்களை வச்சு ஜீபு மாதிரி ஊதிர மாட்டேன். மஞ்சு, கமான் மது, டெஃபினட்டா அவனால குடிக்க முடியும். நீங்க போட்டி ஆரம்பிக்கலாம். சரி, அவனை போட்டிக்கு கொண்டு வந்து நிறுத்திட்ட. அவன் தோத்துட்டான்னா யார் பணம் கொடுக்கறதே? இந்தாங்க, நாங்க பணம் தர வரைக்கும் இதை வச்சுக்கோங்க. குண்டு, உன் பணத்துக்கு என்ன பண்ண போற? முதலாளி, எனக்காக நீ பணம் கட்ட கூடாதா? முடியாது. முதலாளி, நான் ஜெயிக்கிற பணத்துல உங்களுக்கு பாதி கொடுத்துறேன். ஆ? கோவை கோபாலுக்கு தந்தி கொடுத்த விஷயத்துல 1150, அப்புறம் கோலா முறுக்கு பழம் வாங்குற அந்த நஷ்டத்தை சரி கட்டணும்னா இதுதான் சரியான வழி. குடுக்கறா பையா, 2 கிரேட் சோடா கொண்டா, பாத்துறேன். ஒண்ணு குடி மது, ரொம்ப ஈஸி. குடை. இந்த 2 குடை. கமான் மது, கமான். 3 குடி குடி கமான் மது. குடி. 3 வருதா? அப்ப ரேடியோ போயிட்டா. ரெடி பண்ணவா? குடி மது. குடிடா. குடி குடி குடி. கொஞ்சம் குடி. பல்லுங்க பல்லுங்க. 11 குடிச்சிடு குண்டா. கப்ப கப்பன் குடிடா. கட்ட 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 கட்ட. 12 கமான் மது, குடி ப்ளீஸ். குடிச்சிடு, குடிச்சிடு மது. குடிக்கிறேன். 13 13 தான்டா. டேய், 13 ரொம்ப கெட்ட நம்பர்டா. அதை தாண்டி அப்புறம் ஸ்பீடா போயிடலாம். சீக்கிரமா குடிடா ராஜா. ராஜா, ஐயா லுக்கியா 14. ஐயோ, உன்னை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. குடிடா. என்ன வேடிக்கை பாக்குற? இது போச்சிடா. குடிடா குடிடா. ஐயோ, கீழே ஒழுவுது, பசங்க பார்க்க போறாங்க. தள்ளு, உள்ள தள்ளு. இதையாடா கெட்டிமா குடிச்சிருக்கல? இதுதான் நமக்கு தெரிஞ்சு போச்சே. இதுல வர்ற பாட்டெல்லாம் நம்ம தான் பாதி பாதி கேட்க போறோம். அப்பா 13 முடிச்சுட்டா குண்ட. இனிமே உனக்கு கண்டமே கிடையாதுடா. இந்த 14 இன்னும் எவ்வளவு குடிக்கணும்? டேய், அவன் எவ்வளவு குடிக்கிறானோ அதுக்கு மேல 1 குடிக்கணும். அதுதான்டா போட்டி. அவன் எத்தனாவது? அவன் எத்தனாவது படிச்சிருக்கானோ அவங்க அப்பா அம்மாவை கேட்டாதான் தெரியும். முதலாளி, எத்தனாவது பாட்டில்? எப்படி இது வரைக்கும் நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க? 15 முடிய போகுது. 15 முடிய போதா? அவசரப்படுவீங்களே. இவன் இப்பதான் 14. ஐயோ, பொங்குது பொங்குது. பர பர பர. குடிடா. அப்படிதான். அமுக்கு. அப்படியே உள்ள தள்ளு, உள்ள தள்ளு, உள்ள தள்ளு. 16 குடிச்சிடு மது. மது ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ் குடிச்சிடு மது. குடி மது. சின்ன பையன் கப்பு கப்புன்னு குடிக்கிறான். நீ என்னடா டேய்? ஐயா, குடிக்காத குடிடா. கண்ணா, உள்ள கொஞ்ச நேரம் இருந்து குடிச்சிடுறா. ப்ளீஸ். அப்படிதான். குடி குடி ப்ளீஸ் மது. இவன் என்ன நானே சொல்ல வாசிக்கிறானா? அடிச்சி குடுறா குடுறா, கப்பு குடுறா. ஐயோ, உள்ள கொஞ்ச நேரம் இருந்து குடி. குடி மது ப்ளீஸ். குடி மது, குடி. கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ, கீழே விழுந்து பாக்குறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, குடி குடி. உள்ள தள்ளிக்க தள்ளிக்க குடுண்டு. 19 21. ஐயோ, 21. 2 தாண்டிட்டாங்களே. குடி குடி குடி. முடியலையா? ஐயோ, பணம் நான் போட்டுருக்கேன்டா. ஐயோ, இந்த நேரத்துல போய் வைக்கலாரே. பாண்டு புல்லு பூண்டு கூட சொத்து இல்ல. நீ என்ன எனக்கு பாண்டி எழுதி தர்றது? குடி. என்ன தேர்தலா நடக்குது? கையை எடுத்து கும்பிடுற. குடி குடி. ஐயோ, நான் அப்படிதான் அப்படிதான். வெள்ளம் வெள்ளம் வெள்ளம். ஐயோ, கடைசி நேரத்தில் இந்த பலவீனம் வரக்கூடாதுடா. குடிடா கண்ணா. என் கண்ணு இல்ல. குடிப்பா, குடி குடி. முதலாளி, என்னப்பா? நான் நான் வந்து வந்து
தெரியாம மாட்டிக்கிட்டேங்கிறியா? 25 சோடா குடிப்பேன்னு சவால் விட்ட ஓப்பனர்லயே நெஞ்சில குத்தி சாப்பிடுவேன். குடி, மரியாதை குடிடா. அதெல்லாம் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குடி 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 சீக்கிரம் 19 முடிடா. மஞ்சு வேண்டாம் மது, நீ குடிக்க வேண்டாம். தயவு செஞ்சு நீ குடிக்க வேண்டாம். இல்ல மஞ்சு, நான் அவங்களை ஜெயிச்சே காட்டுவேன். ரேடியோ உனதுமா. என்னடா பாட்டில் தர்ற? அட பாவி, 21 நம்பர் கணக்குக்காவது பாட்டில் குடி. என்னடா அட முடிக்கிறானே? குடி குடி கண்ணா குடிடா. 23. ஐயோ 23 குடி சீக்கிரம் குடி. முதலாளி, உங்க குரல் கேக்குது. நீங்க அட பாவி, என்னைய உனக்கு தெரியலையா? ஐயோ ஜெயிக்கிறதுக்குள்ள ஜீவனை விட்டுடாதடா. டேய் டேய், அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தலைய போடு, செலவெல்லாம் நான் பாத்துக்கிறப்பா. அம்மாடி, நீ ஜூட் விட்டுட்ட, குண்டா அம்பேலன்ட்டா. தம்பி, நீதான்ப்பா ஜெயிச்ச. என்ன மன்னிச்சு மது, உனக்கு நான் ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டேன். அத பத்தி கொஞ்சம் கூட நான் வருத்தப்படல மஞ்சு. நீ போட்ட சவாலை ஏத்துக்கிட்டு அதுல நான் ஜெயிச்சேன் பாரு, அதுவே எனக்கு பெருமையா இருக்கு. எந்த சவாலையும் நீ ஏத்துக்க முடியும், அதுல நீ ஜெயிச்சும் காட்ட முடியும். யூ ஆர் எ கிரேட் மேன். தேங்க்யூ மஞ்சு. மஞ்சு, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையே. நான் ஹோட்டலுக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் மது, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. முதல்ல இந்த ஊரை விட்டே போயாகணும். ஆமா மஞ்சு, எனக்கு கூட இங்க இருக்க பிடிக்கல. வா, நம்ம தென்காசி போய் அங்கிருந்து ட்ரெயின்ல மெட்ராஸ் போயிடலாம். மெட்ராஸ்க்கு 2 டிக்கெட் வேணும். எவ்வளவு சார்ஜ்? 58 ரூபா 30 பைசா. மஞ்சு, மெட்ராஸ்க்கு 58 ரூபா 30 காசா? நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே, என்ன செய்யலாம்? அப்ப மதுரைக்கு போயிடுவோம். மதுரைக்கு போய் அங்க போய் யோசிப்போம். மது, சீக்கிரம் டிக்கெட் வாங்க. மதுரைக்கு 2 டிக்கெட் எவ்வளவு சார்ஜ்? 18 ரூபா. ஹார்ன் கூட விலகி போனா வாட் இஸ் திஸ்? இப்படித்தான் நடுவுல போறதா? சாரி சார், நாங்க ஏதோ யோசனையில் இருந்துட்டோம். இனிமே ஹார்ன் அடிச்சு விலகி போறோம் சார். ஓகே ஓகே, இப்போ எந்த இடத்துக்கு போகணும்? நான் உங்களை டிராப் பண்றேன். மது, நம்ம இப்ப எந்த இடத்துக்கு போறோம்? சார், நாங்க இந்த இடத்துக்கு போக முடியாது சார். நாங்க இந்த ஊருக்கு புதுசு. ஐ சி. அப்ப எப்படி இந்த ஊருக்கு வந்தீங்க? திருவனந்தபுரத்துல இருந்து ட்ரெயின்ல மெட்ராஸ்க்கு போயிட்டு இருந்தோம் சார். வழியில எங்க பெட்டி யாரோ திருடிட்டா. இல்ல மஞ்சு? நான் தான் தூக்கிட்டேனே. ஆமா ஆமா, டிக்கெட் கலெக்டர் எங்களை மதுரையில இறக்கி விட்டார். ஆமா சார், இவ சொல்றது 100க்கு 100 உண்மை சார். துளி கூட போய் கிடையாது சார். இல்ல மது? ஓகே சொல்லுங்க, நாளைக்கு நீங்க மெட்ராஸ் போறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இப்போ என் கூட வாங்க. தேங்க்யூ அங்கிள். என்ன மஞ்சு, முன் சீட்ல உட்கார்றேன். மது, டிரைவர் ஓட்டா பின்னால் உட்காரணும், ஓனர் ஓட்டா முன்னால் உட்காரணும். இதுதான் நாகரிகம். வெல் செட் பை சாய். கம் ஆன், கெட் இன். நீங்க இந்த ரூம்லயே தங்கலாம். மது, இந்த ரூம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா, வெரி நைஸ் பெட். மஞ்சு, இதை விட அழகான பெட் உங்க வீட்டுல இருக்கே. இருக்கு மது, ஆனா இவ்வளவு வசதியா படுத்து 5-6 நாள் ஆச்சு. மது, ஏன் அங்கே நிக்கிற? வா இங்கே. வந்துட்டேன். நான் இப்ப என்ன செய்யணும்? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? ஒரு மேன் ஐசே. சிரிச்சது போதும், உட்காரு. இளமை துடிக்கின்றது.
இதயம் அழைக்கின்றது. பாதை மறக்கின்றது. இளமை துடிக்கின்றது. இதயம் அழைக்கின்றது. போதை பிறக்கின்றது. பாதை மறக்கின்றது. இதழ்கள் சிவக்கின்றது. எதற்கோ தவிக்கின்றது. இடைகள் இணைகின்றது. இன்பம் விளைகின்றது. இதழ்கள் சிவக்கின்றது. எதற்கோ தவிக்கின்றது. இடைகள் இணைகின்றது. இன்பம் விளைகின்றது. இளமை துடிக்கின்றது. இதயம் அழைக்கின்றது. மஞ்சு, வர வர நீ ரொம்ப அழகா இருக்க. மது, வர வர நீ கூட ரொம்ப புத்திசாலி ஆயிட்டே வர. மஞ்சு, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. ஏன் சிரிக்கிற? என்னமோ நினைச்சேன், சிரிச்சேன். ஆமா, உனக்கு தூக்கம் வரல? தூக்கமா வரமாட்டேங்குது. படுத்தா தானா வரும். தம்பி, உங்க 2 பேரையும் ஐயா கூப்பிடுறாரு. எதுக்கு? எதுக்குன்னு தெரியல. வா மஞ்சு போலாம். ரொம்ப பேசுற. இப்ப நீ ஆட போறியா இல்லையா? உன் ஆட வைக்கிறேன். நீங்க அவர் சொல்லக்கூடாது. நான் தொட வர மாட்டேன். போற ஆடு ஆடு ஆட போறியா இல்லையா? ஆட போறியா இல்லையா? ஆடு 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 ஆடு. மஞ்சு, மது,
உடம்பெல்லாம் நடங்குது. மஞ்சு, நான் இருக்கேன், பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கேன். மது, நம்ம 2 பேரும் சின்னவங்க. யாராவது ஒண்ணு அடிச்சு போட்டுட்டு என்ன ஏதாவது மது, எனக்கு பயமா இருக்கு. கடவுள் நம்மள கைவிட மாட்டார், அழாத மஞ்சு. யாருக்கும் தெரியாம மெட்ராஸ் விட்டு ஓடி வந்ததே தப்புன்னு நான் இப்பதான் உணர்றேன். சேச்சே, பாக்குறதுக்கு நல்லவங்களா இருக்காங்க, ஆனா அவங்க மனசு அத்தனைய விஷம், அக்கிரமம், அயோக்கியத்தனம். குடிச்ச எவனும் பேயா பிசாசா மாறிடுறா. அப்பப்பா, எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கோம். எந்த துன்பமா இருந்தாலும் நான் ஆனா உன்னை நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. செல்லமா வசதியா வளர்ந்த நீ இப்படி என்னோட சேர்ந்து அல்லல் படுறியே, அத பத்தி இப்ப நினைச்ச என்ன பிரயோஜனம்? நம்ம இப்ப மெட்ராஸ் போகணும், உடனே போய் ஆகணும். போகலாம், ஆனா நம்ம கிட்ட இப்ப பணம் இல்லையே, நமக்கு தெரிஞ்சவங்க இந்த ஊர்ல யாருமே இல்லையே. இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறதா? மஞ்சு, இந்த கோவில்ல இருக்கிற தெய்வம் நமக்கு வழிகாட்டாம போகாது. மஞ்சு, 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 மஞ்சு. மஞ்சு, ஒரு ரேடியோ வித்துட்டியா? ஆமா, நம்ம மெட்ராஸ் போறதுக்கு பணம் வேணும் இல்லையா? மஞ்சு, நீ ஆசையா வச்சிட்டு இருந்த ஒரு ரேடியோவை நீ வித்தது எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதனால என்ன? ஆமா, அது நம்ம இப்ப மெட்ராஸ் போறதுக்கு ரயில் இருக்கா? இனிமே இருக்காது மஞ்சு. அப்போ நாளைக்கு வரைக்கும் எங்க தங்குறது? அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் மட்டும் வெளியில தங்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. மது, எங்கேயாவது ஹோட்டல்ல தங்குவோமா? ஹோட்டல்லையா? நம்ம கிட்டதான் பணம் இருக்கே. வா மது. ஹலோ, கர்மம் கர்மம். உனக்கு உனக்கு என்ன வேணும்? இல்ல சத்திரம் கேட்கிற கேள்வியை பாரு. உன்னோட பேசிட்டு நேரம் இல்ல, இந்த வாங்கிப்போ. What do you mean? இது சைவ ஹோட்டல்மா, மீன் எல்லாம் சமைக்கிறது இல்ல. கர்மம், எங்க 2 பேருக்கு ரூம் வேணும். வாடகை வாங்கியா? உங்க 2 பேருக்கும் ரூமா? ஆமா. ஒரே ரூமா? ஆமா. ராத்திரிக்கு மட்டுமா? ஆமா. வாடகை வேணா ஜாஸ்தி வாங்கிக்க. ஒரு ராத்திரிக்கு 30 ரூபா. தேங்க்ஸ். ரூமா வேற ஒண்ணும் இல்ல. பணத்தை கொடு. சாவி கொடுறா. ரூம் நம்பர் 3009. இந்த வயசுல பசங்க எப்படி கெட்டு போறாங்க பாத்தியா? மஞ்சு, ரொம்ப அழகான ரூம். மோசமான ரூம் இல்ல மஞ்சு, இது எங்க வீட்டை விட அழகா இருக்கு. எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய ரூமே இல்லையே. மது, ரூம் அழகா இருக்கோ இல்லையோ, யாருடைய தொந்தரவு இல்லாம ராத்திரி முழுக்க நிம்மதியா தூங்கலாம். தூக்கம் வரலையா மது? வரல, என்னமோ தெரியல மஞ்சு. எனக்கு கூட தான். என்ன? தூக்கமே வரல மஞ்சு. மஞ்சு, யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்கல? ஆமா. மஞ்சு,
இங்க வாயே. நீ இங்க வா. மஞ்சு, பக்கத்து ரூம்லயும் எதிர் ரூம்லயும் என்ன நடக்குது? என்னவா? அத எனக்கு சொல்ல தெரியல. நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. என்ன? நீயே போய் பாரு. கதை திறந்திருக்கா? கதவை திறந்து வச்சுக்கிட்டு அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்களே. அப்போ நான் எப்படி பார்க்க முடியும்? ம்? இந்த ரூம்லயா? ஆமா. போலீஸ் வந்திருக்காமே, என்ன பண்ணலாம்? ஓடில. நீங்க போ, நீங்க போ. வா வா. மது, இந்த பக்கம் வா. மஞ்சு, நம்ம இப்ப இந்த பைப் வழியாதான் இறங்கி ஆகணும். பைப் வழியாவா? வேற வழி இல்லை. எனக்கு பயமா இருக்கு. என்னால இறங்க முடியாது. நான் விழுந்துடுவேன். பயப்படாத மஞ்சு, நான் உன்னை மெதுவா இறக்கி விடுறேன். தைரியமா இரு.
மெதுவா மஞ்சு. பாத்து மது, பாத்து. கை கொடு, கெட்டிமா பிடிச்சு. மஞ்சு ஓடிடலாம். ஓடி ஓடி போ. ஆமா, நீங்க எப்போ வீட்டை விட்டு ஓடி வந்தீங்க? ஓடி வரல சார், ஆட்டோ ரிக்ஷால ஏறி. காஃபி சாப்பிட கூட இனிமே எந்த ஹோட்டலுக்கு போக மாட்டேன் சார். இந்த பாருங்க, அனாவசியம் நீங்க பயப்பட வேண்டாம். என் பேபி, உங்க அப்பா பேரு மிஸ்டர் சுந்தரராஜன் தானே? ஆமா சார். நீ அவனை வீட்டை விட்டு ஓடி வந்த பிறகு உங்க அப்பா உங்களை கண்டுபிடிக்க மெட்ராஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அது எல்லா ஸ்டேஷன்களுக்கும் சர்க்குலரா வந்திருக்கு. ஆகையினால நாளைக்கு முதல் விமானத்துல உங்க 2 பேரையும் உங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்ப போறேன். ஓகே? பெரிய இடத்து பொண்ணை கூட்டிட்டு போய் குடும்பத்துக்கு நீ வந்து எனக்கு பிள்ளைய பிறந்திய. என்ன பாவத்தை செஞ்சனும் என் மானத்தை வாங்கறதுக்குன்னு எனக்கு மகனா பிறந்திருக்கலாம். எங்க அவங்க எங்க போறாங்க? டில்லிக்கு போறாங்கப்பா. அவங்க இந்த வீட்டுக்குள்ள வித்துட்டாங்க. இனிமே திரும்பி வரமாட்டாங்க. மஞ்சு 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 மஞ்சு